Okay, so general English for Group 2 2A exams. Introduction to general English. So general English, how many parts? 3 parts: Part A, Part B, and Part C. Part A is full of grammar. Part B is your poetry, poems, and Part C the prose plus biography and comprehension add பண்ணிக்கலாமா. So this is your syllabus, and in the Part B and Part C இருக்கிற prose poetry எல்லாமே it covers from 6th standard to 10th standard. 6th standard to 10th standard உங்க ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கிற prose and poetry தான் as per the syllabus. So totally we have how many poem? 25. Prose we have 14 prose. In the 14 prose 25 poems 6th standard 10th standard குள்ளேயே கவர் ஆயிடுது. இப்போ 11th and 12th படிக்கணுமா அப்படின்னா first question grammar பார்ட்டுக்கு படிச்சுக்கலாம். Miscellaneous parts or important grammar எல்லாம் 11th 12thல இருந்து that we will add. Otherwise we are going to stick to 6th to 10th part B and part C தான் படிக்க போறோம். Part B and Part C 6th to 10th குள்ள இருந்து தான் as per syllabus. So we have two reference question papers. 2022ல நடந்த group 2 question paper and 2024ல இப்ப நடந்த group 4 special category English question paper. இத பார்க்கும்போது average part A ல how many questions வந்திருக்கு? ரெண்டையும் சேர்த்து average 40 to 35 questions குள்ள வரலாமா கிராமர்ல இருந்து? ஏன் இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்க ஒரு 33, இங்க ஒரு 25 to 30, இங்க 33 to 35. ஸோ on an average each area can have 35 questions வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அது மூணையும் கான்சென்ட்ரேட் பண்ணால் எல்லாத்துக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா தான் அந்த 100 questions மேனேஜ் பண்ண முடியும். அந்த 100 questions வச்சு தான் ப்ரிலிம்ஸில் நம்பர் ஆஃப் questions ஜாஸ்தி பண்ண முடியும். இதுதானே ஐடியா? எஸ். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா பார்ட் பி அண்ட் பார்ட் சி ஃபர்ஸ்ட் முடிக்க போறோம். Part B and Part C, which means your prose and poetry first முடிக்கிறோம். Poetry முடிச்சுட்டு prose முடிச்சுட்டு grammar classes கொண்டு போறோம். ஸோ grammar படிக்க இது ரிவைஸ் பண்ணிட்டே போறோம் simultaneous-ஆ. இது your static area. Yes, grammar is kind of dynamic. நிறைய classes, நிறைய different types, categories அப்படின்னு படிக்கணும். ஸோ அதை படிச்சுட்டு போகும்போது இது ரிவைஸ் பண்ணிட்டு போறதுக்காக. ஸோ இந்த ஸ்கெடியூல் எல்லாரும் நேற்று பார்த்துட்டீங்களா? எப்படி போகும்னு பார்ட் A, Part B, Part C schedule everybody has got? ஆண்டோ செல்வராணி கிடைச்சிருச்சா? எஸ். ஸோ பார்ட் பி பார்ட் சி எல்லாம் வச்சு பார்த்துட்டீங்க. அந்த ஸ்கெடியூல் படி நம்ம கிளாஸஸ் எடுத்துட்டு போறோம். டன். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரோஸும் போய்ட்ரி படிக்க போறோம். ஒரு நாளைக்கு 2 ப்ரோஸ் ஒரு போயம், இல்லைனா 2 போய்ட்ரி ஒரு ப்ரோஸ், அந்த மாதிரி மேனேஜ் பண்ணி இந்த மந்த் எண்டுக்குள்ள ப்ரோஸும் போய்ட்ரியும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிராமர் இன்ட்ரடியூஸ் பண்ணா கிராமர் கிளாஸஸ் பிளஸ் இந்த ப்ரோஸ் ரிவிஷன் போய்ட்ரி ரிவிஷன் அப்படியே கொண்டு போறோம். ஆமாவா? Done. Okay. So with the plan எந்த டவுட்டும் இல்லை. everything in the syllabus we will handle. general Englishல மொத்த syllabus Part A எழுதி கடைசியில் காம்ப்ரிஹென்ஷன் போட்டிருக்கோம். அது வரைக்கும் எல்லாமே will handle in the class. Clear? Okay. So today, first class, we'll start with poetry. Part B ல poetry. So as per schedule நம்ம 10th standard poetryல இருந்து கொண்டு போறோம். அதையும் நீங்க பாத்தீங்களா? உங்க சிலபஸ்ல பாத்தீங்கன்னா 6th standardல இருந்து 10th standard போகல. 10th standardல இருந்து 6th standard வர போறோம். ஏன் 10th standardல இருந்து 6th standard வரோம் அப்படின்னா 10th 9th 8th மட்டும் தான் கொஞ்சம் டிஃபிகல்ட். 10th 9th 8th நம்ம படிச்சிட்டோம்னா 6th 7th நம்மளே ஈஸியா பாத்துக்கலாம். 6th 7th poems are very simple. 6th 7th 6th standard 7th standard ஸ்கூல் சில்ட்ரன் பாக்குற poems அது நம்ம ரொம்ப ஸ்டார்டிங்ல டைம் எடுத்து படிக்கணும்னு இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் வில் கம் ஃப்ரம் 10th ஸ்டாண்டர்டோட ப்ரோஸ் அண்ட் போயம் முடிச்சுட்டு அப்புறம் 9th, அப்புறம் 8th, அப்புறம் 7th, அப்புறம் 6th. இதுதான் ஆர்டர். ஓகே. ஸோ உங்க சிலபஸ்ல நம்ம ஸ்கெடியூல் அப்படிங்கறத பொறுத்து இன்னைக்கு என்ன டே? 2nd ஜூலை. நாளைக்கு 3rd ஜூலை அண்ட் 4th ஜூலை டெஸ்ட் 1. கரெக்டா? எஸ். ஸோ 2nd ஜூலை 3rd ஜூலை கிளாஸ், 4th ஜூலை ஃபர்ஸ்ட் டெஸ்ட். அதுதான் உங்க பிளான் of your schedule. அப்ப 2nd ஜூலை இன்னைக்கு we have to finish 2 poem and 1 prose. அதுக்கப்புறம் 2 poem plus 2 prose. பாத்தீங்களா ஸ்கெடியூல்? ஆமாவா? அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, அப்பதான் ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ 2 prose plus 1, 2 poem plus 1 prose, 2 poem plus 2 prose. இது எல்லாம் தான் உங்க டெஸ்ட் 1க்கு சிலபஸ். ஸோ கிளாஸும் டெஸ்ட்டும் நம்ம பேரலா கொண்டு போறோம். கிளாஸை முடிச்சதோட போர்ஷன் தான் டெஸ்ட்ல வருது. ஓகே. ஸோ நீங்க வேற சப்ஜெக்ட்ஸ் படிச்சாலும் கிளாஸை முடிச்சுட்டு அன்னன்னைக்கு படிச்சுட்டு போனீங்கன்னா டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். தனியா இதுக்காக மெனக்கட்டு படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது.
Okay, so this is basic information. So in next schedule நம்ம first 10th standard poemல இருந்து போறோம். So poemல வந்து I think first is lifeன்னு ஒரு poem இருக்கு, ஹென்ரி வான் டயக்கோடது. So lifeல இருந்து ஆரம்பிக்கலாம். Okay, but poem எப்படி approach பண்றது? General Englishல poem or poetry section, your part B, அதுல இருந்து ரஃபா we can expect 33 to 37 questions. So on an average 35 questions expect பண்ணலாங்கும் போது இந்த ஏரியாவை எப்படி அப்ரோச் பண்றது அப்படின்னா எல்லா போயமும் படிக்கணும். அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாம் பேசிக்ஸ். ஸோ போயட்ரி செக்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் எல்லா போயமும், அதுல எத்தனை போயம் இருக்குங்க? 25 போயமும் படிக்கணும். டன். அந்த போயம்ஸ் லைன் பை லைன் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, லைன் பை லைன் படிக்கும் போது தான் அந்த போயட்ரியில இருக்கிற அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸ் அவர் யார் என்ன சொன்னா அந்த மீனிங் அந்த கான்டெக்ட் அது எல்லாமே புரியும். ஸோ லைன் பை லைன் படிக்கணும். அதுக்கப்புறம் அந்த போயம்ல இருக்கிற வக்காபு, மீனிங்ஸ், ஆன்டனிம்ஸ், சினோனிம்ஸ், கிளாசரி பார்ட் படிக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு போயம்ல எப்பவுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் ஆர் டிஃப்ரெண்ட் திங்ஸ் யூஸ்ட் இன் த போயம். சி நார்மலா பேசுறதுக்கும் போயட்டிக்கா பேசுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ட்ராமாட்டிக்கா பேசுறதுக்கும் நார்மலா பேசுறதுக்கும் போயட்டிக்கா பேசுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. இப்ப நான் நார்மலா பேசிட்டு இருக்கேன், போயட்டிக்கா பேசினா மானே தேனே பொன்மானே எல்லாம் ஆட் பண்ணி பேசுவோம்ல. ஸோ கன்வேயிங் அப்படிங்கிறது ஒரே மீனிங்கா இருந்தாலும் த சென்ஸ் அண்ட் த டோன் ஆஃப் த போயம் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த ப்ரோஸ். இது எல்லாத்துக்குமே தெரியும். ஏன் இப்போ ஒரு சின்ன குழந்தை சாப்பிடலன்னா ஜானி ஜானி எஸ் பாப்பா ஓப்பன் யோர் மவுத், அந்த பாட்டுல இருக்கிற டோன் வேற, சாப்பிடு அப்படின்னு சொல்ற ஒரு டோன் வேற. ஏன் ஃபைன். Just simply you can compare your poems with school day rhymes. What is that rhyme that we all used to have? என்னது? ringa ringa roses, pocket full of poses. Yeah, ஹஷா புஷா ஆல் ஃபால் டவுனா. அப்போ அதுல இருக்கிற டோன் வேறன்னு புரியுதுங்களா? எஸ், அது ஆக்சுவலா என்ன கன்வே பண்ணுது, ஆல் ஆஃப் யூ கோ ரவுண்ட் ஒரு இதுல கீழே உட்காருங்க அப்படின்னு. பட் அந்த ப்ரோஸா இல்ல நம்ம சொல்றக்கும் போய்ட்டிக்கா சொல்றக்கும் டோன் ஆஃப் த என்டையர் போயம் இஸ் டிஃப்ரெண்ட். அப்போ வேர்ட்ஸ் வந்து வேற மாதிரி பிளேஸ் பண்ணுவாங்க போயம்க்கு இல்லையா? நார்மலா நம்ம பேசுற மாதிரி இருக்காது. அப்ப அந்த வேர்ட்ஸ் அங்க பேஸ் பண்ணும் போது நிறைய ஸ்பீச்சஸ், அந்த ஸ்பீச்சோட ஃபிகர்ஸ் மாறும். தட்ஸ் கால் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். தட்ஸ் ஆல். டிஃப்ரெண்ட் டோன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஏதாவது சொல்லணும் அப்படின்னா ரைமிங்கா சொல்றது, அது டு சீக் தி அட்டென்ஷன், அது ரொம்ப இம்ப்ரெசிவா அது எம்பசிஸ் பண்ணி சொல்றதுக்கு ஒரு ரைமிங் வேர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்மால் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்ல இருந்து ஆரம்பிச்சு எல்யூஷன், எபிதெட், பயங்கரமா ஒரு நிறைய ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் இருக்கு. அதெல்லாம் எதுக்கு அப்படின்னா டு மேக் இட் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங், டு மேக் இட் Can you all please mute online? எஸ், டு மேக் இட் வெரி இன்ட்ரெஸ்டிங். அப்போ ஒரு விஷயத்த இன்ட்ரெஸ்டிங்காக மாத்துறக்கு, அது ரொம்ப அட்ராக்டிவாக மாத்துறக்கு, இம்ப்ரெசிவாக மாத்துறக்கு தான் டோன் யூஸ் பண்ணுறோம் போயமில். அந்த டோனை வந்து என்னென்ன எங்கெங்க யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு படிக்கிறது தான் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ். ஓகே, உங்கள் சிலபஸ்லேயே இருக்குல்ல, சிலபஸ் வச்சுருந்தீங்கன்னா தெரியும். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அண்ட் டிஃப்ரெண்ட் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஹூஸ் ஹேவிங் த சிலபஸ்? கொடுங்க எப்படியா. ஸோ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் alliteration, simile, metaphor, personification, onomatopoeia, anaphora, rhyme scheme, rhyming words, repetition and etc. கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த விஷயங்கள் இந்த போயம்ல எங்கெங்க யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு படிக்கிறது தான் போயட்ரியோட ப்ரோஸ் ஏரியா மாதிரின்னு வச்சுக்கலாமா? போயட்ரியோட டிஸ்கஷன், போயட்ரியோட எக்ஸ்பிளனேஷன். ஸோ ஒரு போயம் படிக்கணும், அதை லைன் பை லைன் அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸ்க்காக என்ன கன்வே பண்ணியிருக்காங்கன்னு மீனிங்கோட படிக்கணும். அதுக்கப்புறம் வெக்காபுலரி, கிளாசரி, மீனிங், சினோனிம்ஸ், ஆன்டனிம்ஸ் படிக்கணும். அதுக்கப்புறம் அடுத்தது we have to learn the figure of speech in the entire poem. அந்த போயம்ல ஸ்பெசிஃபிக்கா இருக்கிற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஓகே, இதை தாண்டி நம்ம என்ன கொடுப்போம் அப்படின்னு, இதை தாண்டி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு போயம் அப்படின்னு எடுத்துட்டா போயம் 1க்கு 2 டேபுலர் காலம். எவ்ரிபடி ஹஸ் டு புட் 2 டேபுலேஷன்ஸ். ஒரு டேபுலேஷன்ஸ் அந்த போயம்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ், கீவேர்ட்ஸ் டேபுலர் காலம். ஒரு போயமுக்கு ஒரு 10-15 கீவேர்டாவது எழுதிடணும். அது எதுக்கு அந்த கீவேர்ட் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லைஃப்னா அந்த லைஃப்ங்கிற போயம்ல ஒரு 10 கீவேர்ட் இருக்கும். அந்த கீவேர்ட் நம்ம எழுதி வச்சுக்கிட்டோம்னா
Okay, lifeல from year to year, unreluctant soul, not hurrying, not turning, dim past, holding back, future veil. இந்த மாதிரி keywords எழுதி வச்சிட்டோம்னா நம்ம ஒரு 25 poem கடைசியா படிச்சு முடிச்சிருப்போம். ஒரு மினிமம் ஒரு poemக்கு 20 lines ஆது இருக்கும். 14 lines, 15 lines. on an average 15 to 20 lines அப்படின்னா கிட்டத்தட்ட how many lines நம்ம ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும்? 400 to 500 lines ஞாபகம் வச்சுக்கணும். திடீர்னு ஒரு 3 லைன் இங்க கொடுத்து from which poem, இதுல ஆத்தர் என்ன கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்றாரு, இதுல போயிட் யார பத்தி பேசுறாரு, என்ன டோன்ல கன்வே பண்றாருன்னா இப்ப லைஃப் மட்டும் படிச்சா நமக்கு லைஃப் தெரியும். 25 போயம் போயட்ரி முடிச்சதுக்கு அப்புறம் கேட்டா தெரியுமா? ஓகே, சோ இந்த போயம்னா இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் இருந்தா இந்த போயம் அப்படின்னு நம்ம ஒரு ஷார்ட்கட் மாதிரி கீவேர்ட்ஸ் அப்படின்னு ஒரு டேபுலேஷன் போட்டு வச்சுக்குவோம். ஓகே, அந்த கீவேர்ட்ஸ் போடும்போது ஒரு ஒரு லைன்ல ஒரு ஒரு கீவேர்ட் ஆர்டரா போட்டா 14 கீவேர்டு வரும் ஒரு போயம்க்கு 14 லைன் இருந்தா. ஓகே, சோ கிட்டத்தட்ட அந்த போயம் நமக்கு ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கும். லைன் பை லைன் மனப்பாடம் பண்ண முடியாது 25 போயமும். ஆனா 25 கீவேர்ட்ஸ், 25 போயமோட கீவேர்ட்ஸையும் மனப்பாடம் பண்ண முடியும்ல, அது பண்ண முடியும்ல ஒரு கனெக்ஷன் வச்சு. எஸ், ஸோ அந்த மாதிரி கீவேர்ட்ஸ் அப்படின்னு ஒரு டேபுலேஷன் காலம் வி வில் ஹேவ். ஓகே, பிளஸ் இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சுக்கு ஒரு டேபுலேஷன். இந்த போயம்னா இந்த லைன்ல இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், ஸோ இந்த போயம்ல இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சுக்கு ஒரு டேபுலேஷன் காலம் போட்டுக்குவோம். இயர், disappear, fear, cheer, joy, boy, quest, best, இதெல்லாம் ரைமிங்கா? எஸ், இப்ப இதை போட்டுட்டோம்னா நமக்கு தெரியும்ல இந்த ரைமிங் வேர்ட்ஸ் இருக்கு. அப்ப ரைமிங் வேர்ட்ஸ் இந்த போயம்ல என்னன்னா அதுக்கு ஒரு டேபுலேஷன். அதுக்கப்புறம் வேற ஏதாவது அனஃபோரா, ரெப்பிட்டிஷன், பர்சானிஃபிகேஷன், ஆக்சிமோரான் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் நம்ம ஒரு டேபுலர் காலம் போட்டு வச்சுக்குவோம். அப்போ ஒரு போயம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லைன் பை லைன் படிச்சிருக்கணும். அந்த போயம் லைன் பை லைன் படிச்சதுக்கு அப்புறம் அதோட மீனிங் கம்ப்ளீட்டா தெரிஞ்சிருக்கணும். அந்த மீனிங்க்கு படிக்கும் போதே அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வாட் வி ஹேவ் டு டூ, கிளாசரி, வெக்காபுலரி அந்த கான்டெக்ட் படிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்னன்னு ஃபுல்லா அந்த போயம்ல படிச்சுட்டு அதுக்கு ஒரு டேபுலேஷனும் கீவேர்ட்ஸும் படிச்சிருக்கணும். ஓகே, ஸோ கடைசியா அதை நீங்க ரிவைஸ் பண்ணும்போது மறுபடியும் ஃபுல் போயம் படிக்கணும்னு அவசியம் இல்லை. டேபுலேஷனும் இந்த 2 டேபுலேஷன் படிச்சாலே 70% ஆஃப் த போயம் இஸ் ஓவர். அதுக்கப்புறம் ஒகேபுலரியும் அந்த லைன் பை லைன் அந்த மீனிங் ஒரு தடவை படிச்சீங்கன்னா முடிஞ்சு. கடைசியா என்ன படிக்கணும்னா ஆத்தர் படிக்கணும். 25 ஆத்தர், சம்டைம்ஸ் ஒரே ஆத்தர் 2 போயம் எழுதிருப்பாங்க. அப்படி ஏதாவது கிடைச்சதுன்னா ஓகே, இல்லைன்னா 25 ஆத்தர் படிக்கணும். 25 ஆத்தர், அந்த ஆத்தரோட ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ், ஃப்ரம் விச் கண்ட்ரி தே ஆர், அவங்க எழுதின வேற போயம் என்ன, வேற ஒர்க்ஸ் என்ன, அதெல்லாம் படிக்கணும். டன். ஸோ ஒரு போயம்க்குனா இத்தனை படிக்கணும். ஆத்தர் படிக்கணும், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் படிக்கணும், லைன் பை லைன் படிக்கணும், 2 டேபுலர் காலம் ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேவா? டன். ஓகே, ஸோ நேற்று கிளாஸ்லேயே நான் சொல்லியிருந்தேன், போயம் அப்படிங்கும் போது நம்ம ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சுக்குள்ள போறதுக்கு முன்னாடி முதல்ல ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னா என்னென்ன, அது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா இந்த போயம்ல இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எழுதியிருக்காங்க, யூஸ் பண்ணியிருக்காங்க நம்ம கண்டுபிடிக்க முடியும். எஸ், இப்போ ரைம்னு ஒரு விஷயம் தெரிஞ்சதுனால அங்க ஜாய், பாய், ரைம்னு சொல்றோம் இல்லையா? ரைமிங் தவிர வேற ஏதாவது ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ஞாபகம் இருக்கா? 10ஆம் கிளாஸ்க்கு அப்புறம் இங்கிலீஷ் தொட்டது கூட இல்லை. அது என்னமோ தெரியலைங்க, அந்த இங்கிலீஷ் மட்டும் நாக்கில் உட்காரவே உட்காராது. அப்படி ஒரு ஃபீல் தான் எல்லாத்துக்குமே. சிமிலி, மெட்டஃபர் தெரியும். ஓகே, பர்சானிஃபிகேஷன் என்னங்க வருது? பர்சானிஃபிகேஷன்னா ஆஸ் லைக் எல்லாம் வந்தா சிமிலி, அது மெட்டஃபர். ஆனஃபோர், ஆஸ் லைக் எல்லாம் வந்தா சிமிலி, அதெல்லாம் வராம இம்ப்ளைடு சிமிலியா இருந்தா மெட்டஃபர். பர்சானிஃபிகேஷன்னா என்ன? உயிரற்ற விஷயங்களுக்கு உயிர் கொடுக்கிற மாதிரி ஒரு விஷயம். எஸ், ஆக்சிமோரான். ஆக்சிமோரான்னா அதெல்லாம் வந்து ஆப்போசிட் வேர்ட்ஸா இல்ல வேற ஏதாவதா? ஷார்ட், டால், ஆக்சிமோரானா? ஆக்சிமோரானா ஆப்போசிட்ஸ்னு சொல்லிட்டீங்க. ஷார்ட், டால் ரெண்டும் ஆப்போசிட்ஸ் தானே? ஷார்ட், டால் ரெண்டும் ஆப்போசிட்ஸ். இஸ் இட் an oxymoron or not? ஆப்போசிட்ஸ்னா ஆக்சிமோரான் சொன்னீங்க. ஓகே, அப்போ ஷார்ட், டால் ஆக்சிமோரானா இல்லையா? ஆமா. எஸ் எஸ், எவ்ரிபடி நோவர். ஓகே, கான்ட்ராஸ்டா மேம்? அது கான்ட்ராஸ்டா? ஓகே, ஆக்சுவலி வந்து ஆப்போசிட்ஸ்லயே ஸ்பீச்க்குள்ள 3 இருக்குங்க. ஒன்னு கான்ட்ராஸ்ட், 3 ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ஆப்போசிட்ல யூஸ் பண்ணலாம். கான்ட்ராஸ்ட், ஆன்டிதீசிஸ் அண்ட் ஆக்சிமோரான். ஓகே, அண்ட் இந்த 3மே ஆப்போசிட்ஸ்க்கு ஜெனரலா யூஸ் பண்றது. ஆனா ஒன்னொன்னு தனித்தனியா யூஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஆக்சிமோரான்னா in the same sentence when two different qualities are opposite.
ஓகே, கைண்ட் அண்ட் க்ரூவல் அட் த சேம் டைம் அப்படின்னா ஆக்சிமோரான் யூஸ் பண்ணலாம். குவாலிட்டிஸ்ல ஆப்போசிட். ஷார்ட் அண்ட் டால்னா கான்ட்ராஸ்ட் யூஸ் பண்ணணும். ஓகே, சென்டிமெண்ட்ஸ், இமோஷன்ஸ் அந்த மாதிரி விஷயத்துக்கு ஆக்சிமோரான் ஆன்டிதீசிஸ் யூஸ் பண்ணலாம். புரியுதுங்களா? எல்லாமே ஆப்போசிட்ஸ் தான். ஜென்ரலா எல்லாமே ஆப்போசிட்ஸ் தான். ஆனா when you யூஸ் வேர்ட்ஸ் ஆப்போசிட்டா இருந்தா கான்ட்ராஸ்ட், சென்டிமெண்ட்ஸ் ஏதாவது ஆப்போசிட்டா இருந்தா ஆன்டிதீசிஸ், குவாலிட்டிஸ்ல ஆப்போசிட்டா இருந்தா ஆக்சிமோரான். இதுதான் இப்ப ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னா என்னன்னு புரிஞ்சிருச்சா இதை வச்சு? ஓகே, ஆக்சிமோரான் தான், ஆப்போசிட் தான். ஆனா இன் வாட் கான்டெக்ஸ்ட் ஆப்போசிட்? Fine, short and tall வந்து it can be contrast. It cannot be oxymoron. Oxymoron na kind, cruel. Yes, hatred and love. இப்போ அந்த குவாலிட்டிஸ்ல ஆப்போசிட் வந்தா அது ஆக்சிமோரான். குவாலிட்டிஸ்ல ஆப்போசிட் வராம டூ டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் ப்ரெடிக்டட் இன் ஒன் சேம் சென்டென்ஸ், பட் குவாலிட்டிஸை கம்பேர் பண்ணலைன்னா யூ கேன் யூஸ் கான்ட்ராஸ்ட். ஓகே, எக்ஸாம்பிள் ஷார்ட் டால் கான்ட்ராஸ்ட். Oxymoron kind, cruel. Qualities. Kindness is a quality. Being cruel, being very weird is also a quality. Being very lovable is a quality. Being showing hatred towards everybody is again a quality. அந்த மாதிரி qualities compare பண்ணா oxymoron. So figure of speech குள்ள கொஞ்சம் விஷயங்கள் இருக்கு. அந்த figure of speech என்னன்னு படிச்சுக்கிட்டா அதுக்கப்புறம் we can use these figure of speeches and start making tabulation and learn poems. கரெக்டா? மேனுவல் தெரிஞ்சுக்கிட்டு தான் போயம்குள்ள போகணும். டைரக்டா போயம் படிக்க ஆரம்பிக்கிறது டெக்னிக் கிடையாது. ஃபைன், ஓகே. ஸோ எத்தனை ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்கு அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 40 ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எனக்கே தெரியும். ஆனா அது மட்டும் இல்ல, இன்னொரு 10 ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் தெரியாம ஒரு 15 ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். புதுசா ராபர்ட் ஃப்ரோஸ்டோட போயம் எடுத்து ஷேக்ஸ்பியரோட போயம் எல்லாம் எடுத்தா நிறைய ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வருது. நார்மலா வேற லோக்கல் ஆத்தர்ஸ்ல 2 ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்க ஸ்கூல் புக்ஸ் கான்டாக்ட்ஸ்ல 6 to 10 ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு மேஜரா 20 ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ஃபர்ஸ்ட் படிச்சுக்கலாம். ஓகே, அந்த 20 ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்க்குள்ளே மொத்தமா முடிஞ்சிருமானா முடியாது. அப்போ ஒரு இடத்துல இந்த நமக்கு தெரிஞ்ச 20 ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இல்லாம வேற ஏதாவது யூஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, அப்போ அந்த ஸ்பெஷல் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் படிச்சுக்கலாம். நம்ம 50 படிச்சுட்டு கொண்டு போய் யூஸ் பண்றதுக்கு மேஜரா யூஸ் பண்ற 20 படிச்சுக்கிட்டு எங்கெங்க தேவைப்படுதோ அந்த எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். கிளியர்? ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சுக்கே 10 கிளாஸ் போய் 100 ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் படிச்சுட்டு இருந்தா யூஸ் இல்ல. காமனா யூஸ் பண்ற 20 ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ஃபர்ஸ்ட் படிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பாயிண்ட்ஸ் டீகோட் பண்ண ஆரம்பிக்கும் போது இஃப் வி ஃபைண்ட் சம் நியூ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், நம்ம கிட்ட இல்லாத ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்துச்சு அப்படின்னா அங்க ஆட் பண்ணிக்கலாம். புரிஞ்சிருச்சா? எஸ். போயம்ல இது வரைக்கும் என்ன படிக்க போறோம், எப்படி படிக்க போறோங்கிறதுல ஏதாவது டவுட் இருக்கா? எனி டவுட்ஸ்? நோ டவுட்ஸ்? ஓகே. எஸ், மருது ஏதாவது டவுட் இருக்கா? தமிழ்ல இருந்து இங்கிலீஷ் வந்தவங்க ஏதாவது டவுட் இருக்கா? The way that we are going to approach English first with respect to poem, ஏதாவது டவுட் இருக்குன்னா ப்ளீஸ் கிளாரிஃபை பண்ணிருங்க. Done. So we'll go to elite figure of speeches. Okay, first important figure of speeches used in different poem. Important figure of speech used in different poems. ஓகே, நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்ன? சிமிலி. ஓகே, இதோ அதோட பேசிக்ல இருந்து போலாம். ரைமிங் வேர்ட்ஸ். எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ரைமிங் வேர்ட்ஸ்ல இருந்து போலாமா? ரைமிங் வேர்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ரைமிங் வேர்ட்ஸ். ஸோ ரைமிங் வேர்ட்ஸ்னா என்ன? ஒரு போயம்ல when you compare different lines of the poem. ஓகே, அகைன் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் படிக்கும் போது இன்னொன்று என்னன்னா, சில ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் யூ வில் ஃபைண்ட் இட் இன் த சேம் லைன். அந்த சேம் லைன்லயே அந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருந்தா மட்டும்தான் அந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஓகே, ஆனஃபோரா அந்த மாதிரி சில விஷயங்கள் ரிப்பீட்டட் அடுத்தடுத்த லைன்ல இருக்கணும். ஃபிகர் ஆஃப் ரைம் வந்து இன் ஃபியூ அதர் லைன்ஸ்ல இருக்கணும். ஒரே வேர்ட்ல ரைமிங்கா 4 லெட்டர் இருந்தா ரைமிங் எடுத்துக்குவோமா? எடுத்துக்க மாட்டோம். ஸோ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்ல இன்னொரு விஷயத்த என்ன கான்சென்ட்ரேட் பண்ணணும்னா, எந்த இடத்துல அந்த விஷயம் இருந்தா தட் பர்டிகுலர் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஓகே, ரைமிங் வேர்ட்ஸ்னா ஒரே போயம்ல இன் டிஃபரெண்ட் லைன்ஸ் ஆஃப் த சேம் ஸ்டான்ஸா. ஓகே, அதுவும் படிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வேற ஏதாவது ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வாட் கேன் வி யூஸ்? ஆக்சிமோரானே எடுத்துக்கலாம். ஆக்சிமோரான் சிங்கிள் லைன்ல 2 குவாலிட்டிஸ்
டிஃப்ரெண்டா இருந்தா ஆப்போசிட்டா இருந்தா அது ஆக்சிமோரான். ஓகே, ஒரு போயம்ல 20 லைன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு லைன்ல ஒரு வேர்ட் யூஸ் பண்ணிருக்காங்க, 20வது லைன்ல ஒரு வேர்ட் யூஸ் பண்ணிருக்காங்க. ரெண்டும் டிஃப்ரெண்டா இருக்கு, கான்ட்ராஸ்டா இருக்கு இன் குவாலிட்டிஸ். அது ஆக்சிமோரான் சொல்ல முடியாது. ஓகே, ஸோ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பொறுத்த வரைக்கும் எங்க அந்த விஷயம் இருந்தா அது அந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிறது முக்கியம். ஸோ ரைமிங் வேர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த சேம் போயம் பட் இன் டிஃப்ரெண்ட் லைன்ஸ் அப்படி இருந்தா அது ரைமிங் வேர்ட். ஸோ சேம் போயம், different lines. Same poem, different lines. That rhyme with one another. And the different lines la few words rhyme with one another. And the few words usually last word of that sentence. Okay, bracket la last word எழுதிக்கலாம். And the words are called, and the rhyme பண்ற words are called rhyming words. ஒரே poemல different linesல இருக்கிற words if they rhyme with one another, அது வந்து மற்ற சென்டென்ஸ்ல இருக்க வேர்ட்ஸோட ரைம் ஆச்சு அப்படின்னா ப்ரிஃபரபிளி ஆர் யூஸ்வலி லாஸ்ட் வேர்ட்ஸ் ஆஃப் தட் லைன். அது ரைம் ஆனா அந்த ரைம் ஆகிற வேர்ட்ஸ் மட்டும் ரைமிங் வேர்ட்ஸ். எக்ஸாம்பிள், ஒரு 4 லைன் எடுத்துக்கலாமா? வில் யூஸ் திஸ் எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம இந்த போயம் வச்சுக்கலாம். Can we take these lines? Okay, in the lines எடுத்துக்கலாம். So let the wave wind up the hill or down, over rough or smooth the journey will be joy, still seeking what I sought when but a boy, new friendship, high adventure and a crown, my heart will keep the courage of the quest and hope the road's last turn will be the best. 1 2 3 4 5 6 லைன் எடுத்துக்கிறோம். ஓகே, இதுல ரைமிங் வேர்ட்ஸ் இருக்கானா? இருக்கு. in the same poem but different lines. ஓகே, அண்ட் வேர்ட்ஸ் தட் ரைம் வித் ஒன் அனதர். அந்த சவுண்ட் ரைம்னா என்னன்னா மியூசிக் மாதிரி, ரிதம் மாதிரி. இட் ஷுட் லுக் சிமிலர், இட் ஷுட் சவுண்ட் சிமிலர். ரைம்னாலே ஃபர்ஸ்ட் என்ன, ஒரு மியூசிக்ல பாட்டுல இருக்கிற மாதிரி. எஸ், அந்த சவுண்ட் ஷுட் பி சிமிலர் டு ஒன் அனதர். அதுதான் ரைமுக்கான மீனிங். ஸோ இங்க டவுன் அண்ட் கிரவுன் ரைம், டவுன் கிரவுன். ஜாய் அண்ட் பாய் ரைம். எஸ், குவெஸ்ட் அண்ட் பெஸ்ட் ரைம். ஃபைன். அப்ப இந்த வேர்ட்ஸ் எல்லாம் என்ன வேர்ட்ஸ்? Rhyming words. But rhyming words and the figure of speech kenna condition, it should be of the same poem. Yes, it's of the same poem. It's of the different, it belongs to different lines. Yes, usually the last words of the line, last word of the line. And when we read them aloud, and the sound வந்து it looks like rhyming. Correct? And the rhythm வந்து same ஆ இருக்கு. So அந்த rhyming words கான எல்லா figure of speech conditions இதுக்கு match ஆகுதா? ஓகே, ஸோ இதுதான் எக்ஸாம்பிள். ஓவர் ரஃப் ஆர் ஸ்மூத் ஜர்னி வில் பி ஜாய், ஸ்டில் சீக்கிங் வாட் ஐ சாட் வென் பட் அ பாய். இது ரெண்டு நீங்க கூட எக்ஸாம்பிள் அங்கே எழுதிக்கலாம். ஓகே, செகண்ட்ஸ் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வில் கோ டு, ஸோ ரைமிங் வேர்ட்ஸ் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் முடிஞ்சிருச்சு. சிமிலரா இன்னொரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து ரைமிங் ஸ்கீம். ரைமிங் ஸ்கீம். ஸோ ரைமிங் வேர்ட் அப்படிங்கிறது வேற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், ரைமிங் ஸ்கீம் அப்படிங்கிறது வேற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஸோ இட் இஸ் நத்திங் பட் அந்த எண்ட் வேர்ட்ஸை வச்சு நம்ம பேட்டர்ன் ஒன்று ஃபார்ம் பண்றோம், ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் பண்றோம், ரைமிங் ஸ்கீம்கான பேட்டர்ன். ஸோ இட்ஸ் நத்திங் பட் வித் த ரைமிங் வேர்ட்ஸ் வி வில் ஃபார்ம் அ ரைமிங் ஸ்கீம் பேட்டர்ன். ரைமிங் ஸ்கீம் அப்படிங்கிறது ஒரு பேட்டர்ன். எதை வச்சு அப்படின்னா ரைமிங் வேர்ட்ஸ் இருந்தால் தான் அந்த பேட்டர்ன் கொண்டு வர முடியும், இல்லைன்னா ரைமிங் பேட்டர்ன் இருக்காது. நார்மல் பேட்டர்ன் இருக்கும், ரைமிங் பேட்டர்ன் இருக்காது. ஸோ ரைமிங் ஸ்கீம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ரைமிங் வேர்ட்ஸை வச்சு வி கெட் அ பேட்டர்ன். ஓகே, புரிஞ்சிருச்சா? அந்த பேட்டர்ன் எப்படி ஃபார்ம் பண்றதுன்னு கோயிங் டு திஸ் எக்ஸாம்பிள். ஓகே, சேம் இந்த லைனே யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைன். ஓகே, ஏ பி பி ஏ சி சி போடலாமா? எஸ், டவுன் அண்ட் கிரவுன் ரைம் டுகெதர் ஏ, ஜாய் அண்ட் பாய் ரைம் டுகெதர் பி, குவெஸ்ட் அண்ட் பெஸ்ட் ரைம் டுகெதர் சி. ஓகேவா? இதுதான் ரைமிங் ஸ்கீம். ஒரு 4 லைன் கொடுத்து ஃபைண்ட் த ரைமிங் ஸ்கீம் அப்படின்னு கேட்டா என்ன பண்ணுவோம்? 4 லைன் கொடுத்துருக்காங்க.
இதுக்கு ரைமிங் ஸ்கீம். அப்ப வாட் இஸ் திஸ் ரைமிங் ஸ்கீம்? ஏபி Goal. ஏபி பிஏ. கரெக்டா? ஃபியர், சியர், ஹோல், டோல். ஏபிபிஏ இதான் ரைமிங் ஸ்கீம். இதுக்கு முன்னாடி இங்க கொடுத்தாங்கன்னா இயர், சோல், கோல். அப்போ ஏ disappear, B. Year and disappear rhyme together. So soul and goal rhyme together. So the rhyming scheme is ABBA. புரிஞ்சிருச்சா? ரைமிங் ஸ்கீம் என்ன, ரைமிங் வேர்ட்ஸ் என்னன்னா கொஸ்டின்ல ரொம்ப கிளியரா இருக்கும். ஐடென்டிஃபை த ரைமிங் வேர்ட்ஸ். அப்ப யூ ஷுட் ஒன்லி பிக் அப் த வேர்ட்ஸ். ஜாய் அண்ட் பாய் தான் அங்க வேர்ட்ஸ். ஐடென்டிஃபை த ரைமிங் ஸ்கீம் இன் த 4 lines அப்படின்னா then you go with the scheme. எதெல்லாம் going together அதை வந்து ஒரே alphabetsல நேம் பண்ணுங்க. which do not go together, that will be in different alphabets. புரியுதா? and the alphabets are usually used only, represented only with small alphabets. okay, capital letters நம்ம ரைமிங் ஸ்கீம்ல யூஸ் பண்ண மாட்டோம். AABB இப்படி போட்டீங்கன்னா தப்பு. don't use caps or capital letters. use your lowercase alphabets to rhyming to represent rhyming scheme. So ரெண்டு figure of speech clear-ஆ புரிஞ்சிருச்சா? rhyming words னா என்ன, rhyming scheme னா என்னன்னு எக்ஸாம்பிளோட எழுதி வச்சுக்கோங்க. மேபி rhyming words and rhyming scheme ஆல்ரெடி தெரிஞ்சனால ஓகே, மத்ததெல்லாம் எக்ஸாம்பிளோட எழுதிக்கோங்க. fine. So shall we go to the next one? Online, are you able to see the screen clearly? Does it look blurred or you want me to? Yes ma'am. Yes ma'am. Yes ma'am. Zoom பண்ணலாம். டல்லா இருக்குங்க மேம் ரொம்ப. ஆமா மேம், டல்லா இருக்கு மேம். Looks better. The color of the print itself is Yes, ma'am. pretty dull. Yes, But then ma'am. when I zoom a little, maybe you're able to see it clearly. Now Now okay it's ma'am, better, better ma'am. ma'am. Now Okay. better. Okay, ma'am. better. மேம் வீடியோ பின் பண்ணுங்க மேம். Sorry? வீடியோ பின் பண்ணுங்க மேம். மாறிட்டு சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு. Sorry. Okay. So this is the case. Apo again, we'll just try rhyming words and rhyming scheme here. Rhyming words in the first stanza, first paragraph or your first stanza. Paragraphs are used in prose. Stanza ங்கிற word are used in poem. Do not say paragraphs in poem. paragraph எழுதுறது essay, கதை, prose, அந்த மாதிரி documentary அதெல்லாம் தான் documents, அதெல்லாம் தான் paragraphs. when you check for poems, அது வந்து paragraph இல்ல, stanza, STANZA. So the first stanza la first ரெண்டு figure of speech படிச்சிருக்கோம், rhyming words and rhyming scheme. So first வந்து words, soul and goal rhyming words, year and disappear rhyming words, fear and cheer rhyming words, whole and toll rhyming words. Again, when it comes to second stanza, down and crown rhyming words, joy and boy rhyming words, quest and best rhyming words. இது வந்து when it comes to rhyming words, these two, the sound of these words, they look similar. joy, boy, அதுதான் அந்த rhyme theme இருக்கு, அதனால the rhyming words. இன்னொரு figure of speech என்ன படிச்சிருக்கோம், rhyming scheme படிச்சிருக்கோம். So rhyming schemeல இதை நேம் பண்ணோம்னா A, இது A, இது இந்த 4 லைன் தனியா எடுத்தா இதை A போட்டுக்கலாம், இல்ல சேம் சிமிலரா எடுக்கிறோம்னா இது B, B, C, C, D, D. okay, புரிஞ்சுச்சுங்களா how I'm naming? when you take all this together, then A, B, B, C, C. மேம் கிளியரா தெரியலைங்க மேம். அந்த ஏபி நீங்க போடுற அந்த ரைமிங் ஸ்கீம் போடுறது தெரியலைங்க மேம். கிளியரா தான் இருக்கு. நீங்க ஒரு தடவை லாக் அவுட் பண்ணி லாகின் பண்ணி பாருங்க, இல்ல உங்க நெட்வொர்க் செக் பண்ணுங்க. இப்போ ஓகேங்க மேம். சோ இப்போ ரைமிங் ஸ்கீம் மட்டும் போடுறேன். இயரும் டிஸப்பியரும் ரைமிங், சோ AA. soul and goal rhyming, so BB. fear and cheer rhyming, CC. whole and toll rhyming, DD. மேம் கண்டினியூஸா போட்டாலும் ஃபியருக்கு ஏதான மேம் வரும். நான் ஃபர்ஸ்ட் இந்த 4 லைனும் இந்த 4 லைனும் பாத்துக்கலாம், அதுக்கப்புறம் மேபி we can change. you're telling year, fear, cheer எல்லாமே ரைம் போட்டுக்கலாம்னு சொல்றீங்களா?
இன் பேர்ஸ் ஆஃப் 4 அப்படி போட்டுக்கலாம்னு சொல்றேன். யூ கேன் டூ தட். பட் இந்த 4 லைன் மட்டும் இருந்தா என்ன பண்ணுவீங்க? இந்த 4 லைன் மட்டும் இருந்தா என்ன பண்ணுவீங்க? அப்ப இந்த 4 லைன் மட்டும் இருந்தா again you can go it like this A A B B. புரிஞ்சிருச்சா? ரெண்டா புரிஞ்சிருச்சா? Then we can go back to all that. So A disappear B B. இங்கே A A B B. Fine. When you connect to the entire prose, year, disappear, fear, cheer. Okay வா? கிளியரா? இதுதானே உங்க டவுட். சின்னது தெரிஞ்சுட்டா பெருசுக்கு போட்டுக்கலாம். பெருசு எல்லாம் ஃபர்ஸ்டே சொல்லிட்டு இருந்தா சின்னது வராது. ஸோ கிளியர். ரைமிங் ஸ்கீம் என்னன்னு புரிஞ்சா? இப்போ அப்படியே கீழே இந்த 4 லைன் மட்டும் அப்படின்னா ஏ பி பி ஏ. ஃபைன். 4 லைனுக்கு மேலே போட்டாலும் அதுதான். ஏன்னா கொஸ்டின் பெஸ்டா டோட்டல் டிஃபரெண்ட். யூ கேன் நாட் ஆட் எனி திங். கிளியர்? ரைமிங் வேர்ட் அண்ட் ரைமிங் ஸ்கீம் இஸ் கிளியர். ஓகே. எனி டவுட்ஸ்? Any doubt? Fine. Next we'll go to क्वेश्चन எப்படி ஃபார்ம் ஆகும் மேம்? sorry. இது क्वेश्चनக்கு ஆன்சர் எப்படி பண்ணனும் மேம்? கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் பண்ணனும்னா அந்த கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னு கேக்குறீங்களா? ஸோ ரைமிங் வேர்ட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டா அந்த 4 வார்த்தை ஜாய் பாய் அது மட்டும் பிக்கப் பண்ணி அந்த வேர்ட் மட்டும் ஆப்ஷன்ல இருக்கும் கிளிக் பண்ணும். ஸ்கீம் என்னன்னா நீங்க ஸ்கீம் போட்டு பார்த்துட்டு அந்த ஸ்கீம் ஆப்ஷன் ஏல ஏபி, ஆப்ஷன் பில ஏ சி சி டி இந்த மாதிரி ஏதாவது ஒரு 4 ஸ்கீம் கொடுத்துருப்பாங்க. எது கரெக்டோ அதை கிளிக் பண்ணும். அதை டிக் பண்ணும். ஓகேவா? இதுதான் உங்க கொஸ்டின். எஸ் மேம். Okay, done. So first and figure of speech clear. Yes. Can we go to the next one? Alliteration. மூணாவது figure of speech. Alliteration. 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 ஓகே. ஸோ alliteration அப்படிங்கிற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்ன அப்படின்னா ஒரே லைன்ல இருக்கணும். இப்போ எப்படி ரைமிங் வேர்ட்ஸும் ரைமிங் ஸ்கீமும் டிஃப்ரெண்ட் லைன்ஸ்ல இருக்கணுமோ அந்த மாதிரி alliterationக்கான கண்டிஷன் ஃபர்ஸ்ட் இந்த சேம் லைன் ரிப்பிட்டிஷன் ஆஃப் 2 or more sounds in the same line. First condition. இதுவும் repetition. Yes, repetition of same sound. ஆனா என்ன சவுண்ட் அப்படின்னா கான்சனன்ட் சவுண்ட். கான்சனன்ட்னா என்ன? ஆல்பபெட்ஸ்ல வவல்ஸ் அண்ட் கான்சனன்ட்ஸ் ரெண்டு கான்செப்ட் இருக்குல்ல. ஆல்பபெட்ஸ் எல்லாத்துக்கும் தெரியும் தானே. ABCDEFGHIJKLMNOPQRST UV WXYZ. அதுல வவல் மட்டும் எடுத்துட்டா AEIOU 5 வவல் எடுத்துக்கிட்டா பாக்கி இருக்கிற 21 வார்த்தைகள் 21 வேர்ட்ஸ் வந்து 21 லெட்டர்ஸ் வந்து கான்சனன்ட். அந்த கான்சனன்ட் சவுண்ட் வந்து ஒரே சென்டென்ஸ்ல ரிப்பீட் ஆயிருந்தா அது alliteration. புரிஞ்சிருச்சுங்களா? repetition in the same line of 2 or more consonant sound of same sound. Consonant என்ன சவுண்ட்? கான்சனன்ட் சவுண்ட். அதுல என்ன சவுண்ட்? ரைமிங் ரிதம் சிமிலரா இருக்கணும். இதுல கான்சனன்ட் சவுண்ட்ஸ் இருக்கணும். ஓகே. லெட்டர்ஸ் கிடையாது, சவுண்ட். ஓகே. எக்ஸாம்பிள் எழுதலாமா? we can print and plow and weave and heat and light அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்கு. ஏதோ ஒரு போயமோட சென்டென்ஸ் தான். we can print and plow. சென்டென்ஸ் எக்ஸாம்பிள் we can print and plow. சிமிலர் சென்டென்ஸ்ல ரெண்டு கான்சனன்ட் சவுண்ட்ஸ். print and plow. PP. சவுண்ட். இதுக்கு என்ன பண்ணிருக்கணும்னா நம்மளாம் ஏபிசிடி படிக்கும் போது போனிக்ஸ் சொல்லி கொடுத்துருக்கணும் ஸ்கூல்ல. இப்பெல்லாம் போனிக்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க தானே. ஏ சவுண்ட் அ, பி சவுண்ட் ப, சினா 2 சி. என்ன சி? கேர்லி சியா? வேற என்னமோ ஒரு சி இருக்கே. யூ டோன்ட். எல்கேஜி யூகேஜி ஸ்டூடெண்ட்ஸ் குழந்தைங்க யாராவது இருந்தாங்கன்னா பக்கத்துல போய் போனிக்ஸ் கத்துக்கிட்டோங்க ஒரு நாள். ஓகே. ஏ சவுண்ட் அ, பி சவுண்ட் ப, பி சவுண்ட் ப. எஸ். அப்ப print, plow எல்லாம் ஒரே சவுண்ட் வருதா? எஸ். so that's consonant sounds ஒரே சென்டென்ஸ்ல ரிப்பீட் ஆனா அது alliteration. ஓகே. அப்ப vowel sound ஒரே சென்டென்ஸ்ல ரிப்பீட் ஆனா அது alliteration இல்ல மேம். கரெக்டா? பெரிய கண்டுபிடிப்பு. it's called assonance. ASSONANCE. fourth figure of speech, assonance. assonance சேம் லைன் சேம் சவுண்ட் ஆனா கான்சனன்ட்க்கு பதிலா வவல் சவுண்ட்.
Same concept. Vowel sound are the assonance. Repetition of 2 or more vowel sounds in the same sentence. All we ask for is love. அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. All we ask for is love. என்ன சவுண்ட் இருக்கு? All we ask for is love. All we ask consonant vowel sound வருதா? புரிஞ்சிருச்சா? இன்னைக்கு போய் எல்கேஜி யூகேஜி குழந்தைங்க பக்கத்துல இருந்தா டியூஷன் சேர்ந்து ஃபோனிக்ஸ் படிச்சுட்டு வந்துருங்க. ஓகே, இல்லைன்னா ஒரு கிளாஸ் என் பையனை வந்து ஃபோனிக்ஸ் சொல்லித்தர சொல்றேன். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், கொடுமையா தான் இருக்கும், பட் அட்ஜஸ்ட் பண்ணி படிச்சுக்கலாம். எனக்கே ஃபோனிக்ஸ் தெரியாது. நம்ம படிக்கும் போதெல்லாம் ஆல்பபெட் ஸ்மால் லெட்டர் கேபிட்டல் லெட்டர்ஸ். இப்போ they only have phonics. So same line la repetition of same 2 or more words with the same sound, but அது வந்து vowel sound ஆ இருந்துச்சுன்னா assonance, consonant sound ஆ இருந்தா alliteration. Vowel sound க்கு எக்ஸாம்பிள் எழுதிக்கலாம். All we ask for is love அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்கு. எங்க எழுதலாம்? எக்ஸாம்பிள் இங்க எழுதுறேன். All we ask for is love. So all we vowel sound. Yes. Okay, done. So 4 figure of speech முடிஞ்சிருச்சா? ஏதாவது டவுட் இருக்கா? Rhyming words, rhyming scheme, alliteration, assonance. Done. Okay, 5வது figure of speech repetition. ரொம்ப ஈஸியான ஒரு figure of speech. 5th one repetition. So what is repetition? Single word or phrase or line or even whole stanza எப்படி வேணா இருக்கலாம், ரிப்பீட் ஆயிருக்கலாம். ஒரு வேர்ட் ரிப்பீட் ஆயிருக்கலாம், ஒரு லைனே 2 தடவை ரிப்பீட் ஆயிருக்கலாம். யூடியூப் ப்ரூட்டஸ்னு 2 தடவை ரிப்பீட் ஆனா ரிப்பிட்டிஷன். ஐ லவ் யூ அப்படின்னு 2 தடவை ரிப்பீட் ஆனா ஃப்ரேஸ். எஸ், ஒரு ஸ்டான்ஸாவே 2 தடவை பாடுறாங்கல்ல, சித் ஸ்ரீராம் பாட்டுல எல்லாம் எப்படி ஒரு ஸ்டான்ஸாவே 2 தடவை பாடுவார், ஸ்லோ ஒரு தடவை ஃபாஸ்ட் ஒரு தடவை. ஆமா தானே? ஸோ அப்போ ஒரு என்டையர் ஸ்டான்ஸாவே ரிப்பீட் ஆனாலும் ரிப்பிட்டிஷன் தான். ஸோ ரிப்பிட்டிஷன் பொறுத்த வரைக்கும் எப்படி ரைமிங் வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் லைன்ஸோ, அலிட்ரேஷன் அசனன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரே சேம் லைனோ, அது மாதிரி ரிப்பிட்டிஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு வேர்ட் ரிப்பீட் ஆயிருக்கலாம், இல்லை ஒரு ஃப்ரேஸ் ரிப்பீட் ஆயிருக்கலாம், இல்லை ஒரு லைன் ரிப்பீட் ஆயிருக்கலாம், இல்லை என்டையர் ஸ்டான்ஸாவே ரிப்பீட் ஆயிருக்கலாம். எல்லாமே ரிப்பிட்டிஷன் தான். கிளியர்? ஸோ ரிப்பிட்டிஷனுக்கு வந்து ரிப்பிட்டிஷன் ஆஃப் சிங்கிள் வேர்ட் ரிப்பீட் ஆயிருக்கணும். ஸோ என்ன ரிப்பீட் ஆயிருக்கணும்? அது சிங்கிள் வேர்ட் ரிப்பீட் ஆயிருக்கலாம், ஒரு சிங்கிள் லைன் 2 தடவை ரிப்பீட் ஆயிருக்கலாம், ஒரு சிங்கிள் ஃப்ரேஸ் ரிப்பீட் ஆயிருக்கலாம். எஸ், ஒரு சிங்கிள் ஸ்டான்ஸா 2-3 தடவை ரிப்பீட் ஆயிருக்கலாம். என்ன ரிப்பீட் ஆயிருந்தாலும் அது ரிப்பிட்டிஷன் தான். ஸோ வேர்டு, ஃப்ரேஸ் ஆர் ஹோல் ஸ்டான்ஸா, சிங்கிள் ஆர் த ஹோல் ஸ்டான்ஸா, கம்ப்ளீட்டா இதெல்லாம் ரிப்பீட் ஆயிருக்கணும். ஆனா எங்க ரிப்பீட் ஆயிருக்கணும்? இது எல்லாமே ஒரே போயம்ல ரிப்பீட் ஆயிருக்கணும். இந்த லைன்ல 4 போயம், இந்த போயம்ல 4 லைன், அடுத்த போயம்ல அதே 4 லைன் ரிப்பிட்டிஷன் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சோ சிங்கிள் வேர்ட், சிங்கிள் லைன், ஃப்ரேஸ். சாரி, ஃப்ரேஸ்ங்கிறது எப்படி மீன் பண்றாங்க? ஃப்ரேஸ் அப்படிங்கிறது என்ன? கம்பைன்ட் வேர்ட்ஸ் வித் நோ ஹெட் அண்ட் டெயில். ஓகே, ஸ்விட்ச் ஆன் த வீடியோ, அது ஃப்ரேஸ். அதுவும் டவுட் கேட்கறவங்களுக்கு எல்லாத்துக்கும் முதல்ல கிளாஸ்ல எல்லாம் வீடியோ ஸ்விட்ச் ஆன் பண்ணுங்க. டவுட் கேட்கும் போது கூட வீடியோ ஆன் ஆகிறது இல்லை. ஸோ ஃப்ரேஸ், அது ஃப்ரேஸ்னா என்ன? யூ ஸ்விட்ச் ஆன் த வீடியோ. சவிதா இஸ் ஆஸ்க்ட் டு ஸ்விட்ச் ஆன் த வீடியோ இன் கிளாஸ். கம்ப்ளீட் ஸ்டேட்மெண்ட். ஸ்விட்ச் ஆன் வீடியோஸ் டு பி ஸ்விட்ச்ட் ஆன், அது ஒரு ஃப்ரேஸ். ஓகே, மீனிங் கன்வே ஆகுது, புரியுதா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரேஸோ, ஒரு ஹோல் ஸ்டான்ஸாவோ, ஒரு லைனோ இந்த சேம் போயம் ரிப்பீட் ஆனா அது வந்து என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்? ரிப்பிட்டிஷன். இதெல்லாம் எதுக்கு அந்த போயம்ல பண்ணுவாங்க? அந்த மானே தேனே பொன்மானே ஆட் பண்ற மாதிரி, இன்னும் அந்த மெசேஜ் டீப்பா கன்வே ஆகுறதுக்கு, ரொம்ப போயட்டிக்கா இருக்கிறதுக்கு. See, we generally tell no, wives are very poetic, husbands are not poetic. Yeah, அந்த வினோதினி சிரிச்சது பார்த்தா இப்ப நான் சிரிச்சேன், நான் சும்மா சிரிக்கல. ஸோ அந்த போய்டிக் சென்ஸ் கன்வே ஆகிறதுக்காக அந்த போயம், அந்த ரிப்பிட்டிஷன் இருக்கும். அப்பதான் வந்து அது பெட்டரா கன்வே ஆகும், நல்லா போய் சேரும் மண்டேல, அப்பதான் ஏறுங்கிறக்காக வைஃப் போய்டிக்கா ஒரு விஷயத்த சொல்றாங்க. போய்டிக்கா சொன்னாலும் சரி, ட்ராமாட்டிக்கா அழுது சொன்னாலும் சரி, திருந்தவே மாட்டாங்க. அப்படிங்கிறது ஹஸ்பண்ட்ஸ் கேட்டகரி, ஒன்றும் பண்ண முடியாது. அவங்கள ப்ரோஸ் கேட்டகரியில் கூட சேர்த்துக்க முடியாது. ஸோ இதுதான் ரிப்பிட்டிஷன். ஸோ டு கன்வே சம்திங் வெரி டீப், டிஃப்ரெண்ட் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். அப்ப என்ன ரிப்பீட் பண்ணுவோம்? எல்லாமே ரிப்பீட் பண்ணுவோம். எஸ், there is one very famous what is that
மீம் இல்ல, ஒரு டயலாக் தானே. அப்பாவை சாப்பிட கூப்பிடுறா, அப்பா சாப்பிடவா, மரியாதையா கூப்பிடுறா, டேய் சாப்பிட வாடா மரியாதையா. எஸ், புரியுதா? அதெல்லாம் கேட்டதே இல்லையா நீங்க? ஆண்டோ செல்வராணி கேட்டதே இல்லையா? ஓ, ரொம்ப பின்தங்கி இருக்கீங்க, அப்டேட்டடா இருங்க. எஸ். சோ அப்ப என்ன ஆகுது, அந்த மானே தேனே தான் அந்த மரியாதையா சாப்பிட வாடா அதெல்லாம். ஓகே, ஸோ இன்னும் பெட்டரா கன்வே பண்றதுக்காக அப்போ ரிப்பிட்டிஷனுங்கும் போது எனி திங் கேன் பி ரிப்பீட்டட். அது சிங்கிள் லைனோ ஃப்ரேஸோ ஸ்டான்ஸாவோ ஒரு போயம்ல என்ன ரிப்பீட் ஆனாலும் அது ரிப்பிட்டிஷன் தான். எக்ஸாம்பிள் எழுதலாமா? ஷீஸ் டுடேஸ் விமென் டியர் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க இந்த காலத்து பொண்ணுங்க. டே இந்த காலத்து பொண்ணுங்கடா, புரியுதா? தமிழ் யாரோ பைலிங்குவலா இங்கிலீஷ் கிளாஸ் எடுக்கணும்னு நேற்று ஆசைப்பட்டாங்கல்ல, அதுக்காக தான். ஷீஸ் டுடேஸ் விமென் டியர் அப்படின்னா டிராமாட்டிக்கா போய்டிக்கா உனக்கு கன்வே பண்றோம். அந்த டுடேஸ் விமன் ரிப்பீட் ஆயிருக்கு, ரிப்பிட்டிஷன். சம்டைம்ஸ் ஒரு 2 லைன் திருப்பி ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு ஒரு போயம்ல, அது ரிப்பிட்டிஷன். ஒரு ஹோல் ஸ்டான்ஸாவே ரிப்பீட் ஆகும், அது ரிப்பிட்டிஷன். ஓகே, ஓகேவா? ஷீஸ் டுடேஸ் விமென் டியர் அப்படின்னு ஒரு எழுதிக்கோங்க. அப்ப அந்த டுடேஸ் விமென் ரிப்பீட் ஆயிருக்குல்ல, ஷீஸ் டுடேஸ் விமென் டியர். ஓகே ஃபைன். இது ரிப்பிட்டிஷன் கிளியரா? ஓகே, அடுத்தது ரிப்பிட்டிஷன் மாதிரியே இருக்கிற இன்னொரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ஆனஃபோரா. 5th முடிச்சிருக்கோம். 6th ஆனஃபோரா, ANAPHORA ஆனஃபோரா. ஆனஃபோராவும் ரிப்பிட்டிஷனும் they go almost together. ஆனா ஆனஃபோரால என்ன அப்படின்னா இது ஒரு ஸ்பெஷல் ஃபார்ம் ஆஃப் ரிப்பிட்டிஷன். ஒரு பிகினிங்ல மட்டும் தான் ரிப்பீட் ஆகும், அடுத்தடுத்த லைனோட பிகினிங்ல மட்டும். கண்டிஷன்ஸ் கிளியர், புரியுதுங்களா? அடுத்தடுத்த லைன்ல இருக்கணும், ரைமிங் ஸ்கீம் மாதிரி. அந்த ஒரே பேராகிராஃப்ல ஒரே போயம்ல மாதிரி இது அடுத்தடுத்த லைன்ல பிகினிங் வேர்ட்ஸ் மட்டும் ரிப்பீட் ஆகும். I did not learn, I did not write, I did not come, I did not do this. அப்ப என்ன ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு அடுத்தடுத்த லைன்ல? I. அப்ப அந்த I மட்டும் ஆனஃபோரா, புரியுதுங்களா? எஸ். சோ ஆனஃபோராவும் ரிப்பிட்டிஷன் தான், ஆனா ஒரு ஸ்பெஷல் ஃபார்ம் ஆஃப் ரிப்பிட்டிஷன். என்னன்னா சக்சசிவ் லைன், அடுத்தடுத்த சென்டென்சஸ்ல அடுத்தடுத்த லைன்ல a single word ரிப்பீட் ஆகும், ரிப்பீட்ஸ், அது ஆனஃபோரா. அடுத்தடுத்த வாக்கியங்கள்ல ஒரு வேர்ட். எஸ், a single word. So not hurrying to, not mourning for the things. ஒரு போயம் இருக்கு, ஏதோ ஒரு போயம் நம்ம கிட்ட நாட்னே வரும், அப்ப அது ஆனஃபோரா ஸ்டேட்மெண்ட். not hurrying to, not mourning to. ஃபர்ஸ்ட் போயம்லயா, லைஃப்லயா? அப்ப we'll go for the example. Yes, not hurrying to, not mourning to. not repeat ஆகுதா? It's a special form of repetition that occurs at the beginning of the line. Yes, so beginning of the line la irukku, in successive line immediate ah vara adutha line la irukku. Yes, repeat agudha. So this is anaphora. Okay, so repetition na enna, anaphora na enna புரிஞ்சிருச்சா? இங்க ஏதாவது repetition இருக்கா? இல்ல, repetition ஏ இல்ல. ஓகே, இந்த மாதிரி வேர்ட்ஸ் ரிப்பீட் ஆகுது. ஓகே, இந்த ஹோல் வேர்ட் லைன் ஸ்டான்ஸ் அப்படி எதுவும் இல்ல. பட் நாட் ஹரிங், நாட் மார்னிங் இஸ் தேர். வேற எங்க? First one year From year to year. year to year. First line year to year. First line லைன்ல மேம், from year to year லாஸ்ட்ல. அது சொல்லிட்டாங்க ரிப்பீட்டேஷனுக்கு. வேற என்னமோ கேக்குறீங்க, என்ன கேக்குறீங்க? என்ன கண்டிஷன் வர்ஷினி? சக்சசிவ் லைன் ரிப்பீட்டேஷன்ல வருமான்னு கேக்குறீங்களா? ஒரு நியாயம் வேண்டாமாங்க? எஸ் எஸ், ஓகே டன். மேம் செகண்ட் ஸ்டான்ஸால அது வருமா மேம்? சொல்லிருது. என்னது செகண்ட் ஸ்டான்ஸால? ஃபர்ஸ்ட் லைன் மேம்.
the repeat ஆகும். அடப்பாவிங்களா, தமிழ்ல இருந்து வந்திருக்கீங்க தானே, நீங்க தமிழுக்கே போயிருங்க. உங்களுக்கு அந்த மாதிரி இலக்கணம் தான் கரெக்ட்னு நினைக்கிறேன். இங்கிலீஷ் கொஞ்சம் ஈஸிங்கிறக்காக நீங்க இவ்வளவு ஈஸியா எடுக்க கூடாது. த ஆன் எல்லாம். சில பேர்த்த நானே வாலண்டியரா இந்த கவர்னர் பாலிட்டியில இருக்குல்ல, கவர்னர் பரிந்துரை பண்ணி சில பில் வந்து பிரசிடென்ட்டுக்கு அனுப்புவாங்கன்னு. எஸ், அந்த மாதிரி என்னோட பரிந்துரையில சில பேர்த்த தமிழ்ல சேர்த்துக்க சொல்லி தனியா சொந்தமா லெட்டர் கொடுக்குறேன். அதுல உங்க பேர்ல சேர்த்துக்கிறேன் மேகலா. நெக்ஸ்ட் என்ன முடிச்சிருக்கோம்? ரைமிங் வேர்ட், ரைமிங் ஸ்கீம், அலிட்ரேஷன், அசனன்ஸ், ரிப்பிட்டிஷன், அனஃபோரா. இந்த 6ல எதுவும் டவுட் இல்ல. நெக்ஸ்ட் வில் கோ டு ரொம்ப ஈஸியான 2 சிமிலி மெட்டஃபர். 6 முடிச்சிருக்கோமா? 7 சிமிலி, 8 மெட்டஃபர். ஓகே, சிமிலி மெட்டஃபர். ஓகே, இதுல என்ன ஒரு ஈஸியான விஷயமா, ரெண்டுமே கம்பேரிசன். ஓகே, இதுல கம்பேர் பண்றாங்கன்னு தெரியாது, இதுல அப்பட்டமா தெரியும் கம்பேர் பண்றாங்கன்னு. அப்ப இது இம்ப்ளைடு கம்பேரிசன், அவ்வளவுதான். அதுல கம்பேர் பண்றாங்க அப்படிங்கிற இம்ப்ளைடு சிமிலி. இது வந்து சிமிலியை இம்ப்ளை பண்ணியிருப்பாங்க, இங்க ஆன் தி ஹோல் சிமிலின்னு தெரியும். அப்போ என்னென்ன வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம்? லைக், ஆஸ், சோ, தேன், சச் ஆஸ் வந்தாலே சச் வரும். ஸோ அது ப்ராப்ளம் இல்லை. புரிஞ்சிச்சுங்களா? ஸோ சிமிலியில லைக், ஆஸ், சிமிலர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைக், ஆஸ், சோ, தேன் இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி யூ கம்பேர் சம்திங் வித் தி அதர். ஸோ அப்பட்டமா ஃபைன். Okay, ஒரு example, while she starts studying or while she starts talking, she's like a lion in the forest. She's like a lioness in the forest. Okay, but she is like a lioness in the forest. அப்ப அவங்க வந்து காட்டுல இருக்க ஒரு பெண் சிங்கம் மாதிரி அப்படின்னு சொல்றோம். She is like a lioness. So அப்பட்டமா லைக் யூஸ் பண்ணி அவங்களையும் பெண் சிங்கத்தையும் கம்பேர் பண்றோம். ஓகே ஃபைன். அதே ஸ்டேட்மெண்ட் மெட்டஃபர்ல லைக் யூஸ் பண்ணாம சொல்லணும் அப்படின்னா, she is a lioness in her work அப்படின்னு சொல்லலாமா? she is a lioness in her work. so like மட்டும் தான் யூஸ் பண்ணல, பட் அவங்க வேலைன்னு வந்துட்டு அவங்க சிங்கம் மாதிரி. பட் she works like a lioness in அப்படின்னு சொன்னா அது சிமிலி. இது இம்ப்ளைடு சிமிலி. she is a lioness at her work. புரிஞ்சிருச்சுங்களா ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு? இது இம்ப்ளை பண்றோம், டைரக்டா கிடையாது. இம்ப்ளைடு சிமிலி. so example, she is like a lion at her work. so அவங்க வேலைன்னு வந்துட்டா அவங்க ஒரு லயனஸ் மாதிரி, ஃபைன், ஒரு பெண் சிங்கம் மாதிரி. பட் அதைவே நான் இங்க சொல்லணும்னா she is a lioness at work. so இவங்களையும் இந்த ஷீயை வந்து சிங்கத்தோட கம்பேர் பண்றோம், பட் லைக் யூஸ் பண்ணாம இங்க அப்பட்டமா கம்பேர் பண்றோம். அதுதான் சிமிலிக்கும் மெட்டஃபருக்கும் இருக்க டிஃபரன்ஸ். சிமிலிங்கிறது டைரக்ட் கம்பேரிசன், மெட்டஃபர் அப்படிங்கிறது இன்டைரக்ட் கம்பேரிசன். அதை மட்டும் எழுதி வச்சுக்கிட்டீங்கனாலே போதும். இது டைரக்ட் கம்பேரிசன், இது இன்டைரக்ட் கம்பேரிசன். so direct comparison and indirect comparison. வேற ஏதாவது எக்ஸாம்பிள் சிமிலிக்கு? மேம் இது வந்து லிவிங் திங்ஸ் நான் லிவிங் திங்ஸ் எல்லாத்துலயுமே கம்பேர் பண்ணுவாங்க மேம். என்னங்க புரியல? லிவிங் திங்ஸ் நான் லிவிங் திங்ஸ் எல்லாத்துக்கூடயும் கம்பேர் பண்றாங்க. the city is such a hell of fire. the city is such a hell of fire. அப்படின்னா என்ன? அப்படியே வெப்ப மண்டலமா அந்த சிட்டி கொதிக்குதுன்னு அர்த்தம். அப்ப இந்த சிட்டியை வந்து வெப்ப மண்டலம், ஹெல் ஆஃப் ஃபயர், அப்படியே ஒரு நரக பூமி மாதிரி வெப்பத்தை பொறுத்த வரைக்கும் கம்பேர் பண்றோம். அப்ப அது சிட்டிங்கிறது உயிர் இல்லாத விஷயம் தானே, அப்படியும் கம்பேர் பண்ணலாம். மெட்டஃபர்ல இட்ஸ் a hell of fire or the city is a hell of fire. such as யூஸ் பண்ணல, பட் ரெண்டும் ஒரே மீனிங் தான், implied simile. ஓகே done. so how many we have done? 8 முடிச்சிட்டோம். 9th one,
தினம் நம்ம கிளாஸ்ல நடக்கிறது தான். விடை தெரியாத கேள்விகள் படிச்சு முடிச்சிருவீங்களா? டெஸ்ட் எழுதிருவீங்களா? அது என்னது? விடை தெரியாத நிறைய கேள்விகள் இருக்குல்ல. Will I ever become successful in my life? Will I ever become a government officer? இப்ப நமக்குள்ள நிறைய கேள்விகள் இருந்துகிட்டே இருக்குல்ல. அந்த மாதிரி போயம்ல நிறைய கேட்பாங்கல்ல. So many things that keep running in my mind. I don't know where I am going to. அது என்ன, அவன் கேள்வி கேட்டு உங்ககிட்ட ஆன்சர் சொல்லல, அவன் அந்த ஃப்ளோல அவன் ஒரு விஷயத்த சொல்றான். I fail, I stand up, I sit, I walk, but I don't know where I'm going to. அப்படின்னா அது ஒரு போயம்ல 2 லைன் முடியுது. அந்த கேள்விக்கு விடையெல்லாம் தேவையில்லை. பட் கன்வே பண்றது என்னன்னா, எங்க போறேனே தெரியல. எஸ், ஆர் யூ ஆல் ரியலி லேர்னிங்? அப்படின்னா நாம படிக்கிறோம்னு நான் உங்ககிட்ட பதில் கேட்கல, நீங்க பண்ணிட்டு இருக்கிற பார்த்தா ஒன்னும் படிக்கிற மாதிரி தெரியலையே. ஸோ விடை தெரியாத சில கேள்விகள், விடை எக்ஸ்பெக்ட் பண்ணாத questions that convey a lot of meaning தான் அடுத்த figure of speech that they are called rhetorical questions. RHETORICAL, rhetorical question. Rhetorical question அப்படிங்கிறது ஒரு figure of speech in the form of a question. A figure of speech in the form of a question. பட் இந்த கொஸ்டின் எதுக்காக கேட்குறாங்க அந்த சென்டென்ஸ்ல, அந்த லைன்ல, அந்த போயம்ல, அந்த லைன்ல, அந்த போயம்ல அப்படின்னா டு கன்வே அ பாயிண்ட். கரெக்டா? ஒரு பாயிண்ட் அங்க கன்வே பண்றாங்க, நாட் சீக்கிங் ஆன்சர். எஸ், ஐ டோன்ட் நோ வேர் ஐ எம் கோயிங் டு. ஐ எம் ட்ரைங் டு கன்வே தட் வழி தெரியாத ஒரு பாதையை நோக்கி நான் போயிட்டு இருக்கேன், ஆன்சர்லாம் நான் கேட்கல. அப்போ ஒரு பாயிண்ட்டை கன்வே பண்றதுக்கு கேள்வி வடிவத்துல கேட்டா அது வந்து rhetorical question, figure of speech. Rhetorical question, figure of speech. Okay, ஒரு poemல ஒரு லைன் இருக்கு, why do these things always happen to me, or why do these things always happen only to me? எஸ், அப்ப என்ன, இந்த மாதிரி சில விஷயங்கள் எனக்கு மட்டும் தான் நடந்துகிட்டே இருக்குங்கிற ஒரு பாயிண்ட்டை தான் கன்வே பண்றாங்களே தவிர, ஏன் இது எனக்கு மட்டும் நடக்குது, நீங்க ஜோஷியக்காரு ஆன்சர் சொல்லுங்கன்னா அவங்க கேட்கல. Okay, so why do these things always happen to me? Why do these things always happen only to me? Why am I the only person starving? அந்த மாதிரி கேட்டா எனக்கு மட்டும் ஏன் அது நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு ஒரு பாயிண்ட்டை தான் கன்வே பண்ண ட்ரை பண்றாங்க. கொஸ்டின் அப்படி கொஸ்டினா ஆன்சர் கேட்கல அப்படின்னா that is a form of figure of speech and that's called rhetorical question. Clear? Yes, okay. So rhyming words, rhyming scheme, அது ரெண்டும் தெரியும். alliteration with consonant sound, anaphora, assonance with vowel sound, அதுக்கப்புறம் repetition, என்ன வேணா ரிப்பீட் ஆகலாம். anaphora, only the starting words of the successive lines, anaphora. அதுக்கப்புறம் simile, metaphor. simile is direct comparison, metaphor is indirect comparison. அதுக்கப்புறம் இப்போ rhetorical question. அடுத்தது personification. Personification. So what is a personification? உயிர் இல்லாத சில விஷயங்களுக்கு உயிர் கொடுக்கிறது. Things that don't have life but you try to give life in that poem. அவ்வளவுதான். உயிரில்லா டேபிள் சேருக்கு உயிர் கொடுக்கறது ஒரிஜினலா வந்து அமானுஷ்ய சக்தி வந்து உயிர் கொடுக்கறது கிடையாது, அந்த போயம்ல உயிர் கொடுக்க ட்ரை பண்றது. ஓகே, ஸோ பர்சானிஃபிகேஷன் இஸ் நத்திங் பட் a thing, ஒரு ஐடியா இல்லைன்னா ஒரு அனிமல், ஒரு விஷயத்துக்கோ ஒரு ஐடியாக்கோ ஒரு அனிமல்க்கோ, இது எதுவுமே ஹியூமன்ஸ் கிடையாதுல்ல. ஒரு திங் ஒரு ஹியூமன் கிடையாது, ஒரு ஐடியா ஹியூமன் கிடையாது, ஒரு அனிமல் ஒரு ஐடியா கிடையாது. ஓகே, ஒரு சென்டென்ஸ் நான் சொல்றேன். That one idea in 2019 of starting Shiksha gave life to me. ஓகே, அது சும்மா எனக்கு தோணுன ஒரு ஐடியா சிக்ஷா ஸ்டார்ட் பண்ணலான்னு, பட் தட் கேவ் லைஃப் டு மீ, டிஃப்ரெண்ட் லைஃப் டு மீ. அப்படின்னா அது என்னோட அம்மாவா அப்பாவா எனக்கு உயிர் கொடுக்கறக்கு. பட் அந்த ஐடியாவுக்கு அவ்வளோ முக்கியத்துவமான ஒரு ஹியூமன் கேரக்டர் இருக்குல்ல. அப்போ உயிரற்ற சில விஷயங்கள், திங், ஐடியா, அனிமலுக்கு நம்ம என்ன பண்றோம், ஹியூமன் கேரக்டர்ஸ் கொண்டு போய் வைக்கிறோம். அதுதான் பர்சானிஃபிகேஷன். மிகைப்படுத்தி ஒரு விஷயத்த சொல்றோம் அப்படின்னு சொல்லலாமா? எஸ், பர்சானிஃபிகேஷன் இஸ் திங், ஐடியா, அனிமலுக்கு ஹியூமன் ஆட்ரிபியூட்ஸ் கொடுக்கிறது, ஹியூமன் கேரக்டர்ஸ் ஆர் ஹியூமன் ஆட்ரிபியூட்ஸ் கொடுக்கிறது.
there is Ma'am, personification is like a type of metaphor, right? sorry, Personification is a type of metaphor, right? personification is not exactly a metaphor. It need A not type of. actually be a metaphor, because when it comes to metaphor, you compare something with something, but here you do not have to compare something. You're only giving a character or a quality to something that does not have one on its own. Two examples that we actually discussed. One, she is a lioness at work. Upon the she, that particular woman is compared to a lioness when she's doing work. Correct? டிபிக்கலா கம்பேர் பண்றோம். அந்த ஒரு பொண்ணு வேலைன்னு வந்துட்டா சிங்கம் மாதிரி அப்படின்னு கம்பேர் பண்றோம். இப்போ தட் ஒன் சிங்கிள் ஐடியா தட் இரப்டட் இன் மீ இன் 2019 இஸ் வாட் கேவ் மீ லைஃப் அப்படின்னா, அந்த ஐடியாவுக்கு நான் ஒரு கேரக்டர் தான் ஆட்ரிபியூட் பண்ணேன். அந்த ஐடியாவையும் என்னையும் கம்பேர் பண்ணல இங்க. சித்ரா, does it make sense? Yes, okay. டெஃபினட்டா அங்க பர்சானிஃபிகேஷன்ல நீ கம்பேரிசன் இருக்கணும்னே அவசியமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் அனிமல், ஓகே, there is not a single celebration at home without Brownie. He is our everything. Okay, Brownie is the name of a dog. அப்ப எங்க வீட்ல என்ன விஷயம் நடந்தாலும், விசேஷம் நடந்தாலும் Brownie இல்லாம நடக்காது. He is our everything. எங்களோட எல்லாமே அந்த Brownie தான். ஓகே, அப்ப அது எதோட கம்பேர் பண்றோம்? அங்க Brownie எதோடமே கம்பேர் பண்ணல. Brownieக்கு he is our everything ன்னு சொல்லி ஒரு குழந்தைக்கோ ஒரு மனுஷனுக்கோ கொடுக்குற வேல்யூவை கொடுக்குறோம். ஒரு ஹியூமன் கேரக்டர் கொண்டு போய் கொடுக்குறோம். So that becomes personification. Need not be a comparison at all. புரியுதுங்களா? Rarest of rare casesல ஏதாவது ஒரு சென்டென்ஸ்ல you can also find metaphor and personification. அதுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் அப்படின்னா, I think we should think for an example. அப்படி ஏதாவது வேணா ஏதாவது சென்டென்ஸ்ல இருக்கலாம். ஒரே விஷயத்துல she digs hard like an axe. Okay, her tongue is equal to an axe because her tongue is equal to an axe. A sentence என்னன்னா, she digs hard like an axe. ஏதோ ஒரு விஷயம்னா அவங்க நல்லா ஆக்ஸ்னா என்ன, கோடாலி தானே, கோடாலி மாதிரி நல்லா தோண்டி தோண்டி பார்ப்பாங்க. she digs like an axe. ஓகே, அப்ப அவங்கள ஆக்ஸோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. கம்பேரிசன். her tongue is like an axe. அப்ப டங்கையும் ஆக்ஸ் அப்படிங்கிற உயிரில்லாத ஒரு திங்குக்கு டங்குக்கான ஒரு ஹியூமன் கேரக்டர் கொடுக்குறாங்க. அப்ப ரெண்டே ஒரே சென்டென்ஸ்ல நடக்குது. அவன் சித்ரா கேட்டதுனால வந்த எக்ஸாம்பிள். அப்போ ரெண்டுமே தனித்தனி விஷயங்கள் தான் யூ ஹேவ் டு மார்க்கே தவிர ஒரே விஷயம் ரெண்டுமா கன்வே பண்ணுதானா இல்ல. சித்ரா, did it make sense? Yes, ma'am. ஓகே, சோ அந்த மாதிரி வேணா எக்ஸாம்பிள்ஸ் படிக்கலாம். பட் ரெண்டுமே டோட்டலி டிஃபரெண்ட் கான்டெக்ஸ்ட். எஸ், வேற என்ன டவுட்? மேம், இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்க இல்ல மேம், அது அதுக்கு நம்ம இப்போ பர்சனிஃபிகேஷன்னு மார்க் பண்ணணுமா? இது மெட்டஃபர் அண்ட் பர்சனிஃபிகேஷன் சிமிலி வருதா அங்க? இது லைக் இருந்துச்சு. அந்த क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்களோ ரெண்டுமே அதுல இருக்கு. இதெல்லாம் சொந்தமா வர எக்ஸாம்பிள்ஸ்ல நீங்க क्वेश्चन ஃப்ரேம் பண்ணீங்கன்னா ரெட்டாரிக்கல் क्वेश्चन. I only want to convey a point there. I don't want a question or an answer. ரெட்டாரிக்கல்னா என்ன, ஒரு பாயிண்ட் சித்ரா கன்வே ட்ரை பண்றதுக்காக அந்த எக்ஸாம்பிள் உருவாக்கப்பட்டது. அப்ப அந்த அதே ஸ்டேட்மெண்ட் கொடுத்து பர்சானிஃபிகேஷன் எதுன்னு கேட்டாங்கன்னா பர்சானிஃபிகேஷன் சொல்லுங்க, மெட்டஃபர் எதுன்னு கேட்டா சொல்லுங்க, சிமிலி எதுன்னு கேட்டா அதை சொல்லுங்க. புரிஞ்சிருச்சா கனிமொழி? ஓகே மேம். நீங்க கேட்டது ரெட்டாரிக்கல் क्वेश्चन, நான் சொன்னது ரெட்டாரிக்கல் क्वेश्चन, நீங்க கேட்டது அந்த ரெட்டாரிக்கல் क्वेश्चनக்கு ஆன்சர். ஓகே, 10 கான்செப்ட் கிளியர் ஆயிடுச்சா? நெக்ஸ்ட் 11th one. முடிஞ்சிருச்சு. 11th one, இமேஜரி அப்படின்னு ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். இமேஜரி இல்லாத ஒரு விஷயம் நமக்கு வந்து கவிதையில இருக்கிற மாதிரி கேட்கும்ல. இது தமிழ், அதெல்லாம் தமிழ் கவிதைகள்ல தான் கேட்கும். இங்கிலீஷ் போயம்ஸ்ல எங்க கேட்கும்? இங்கிலீஷ் போயம்ஸ்லயும் கேட்கும், படிச்சீங்கன்னா கேட்கும். நம்ம தான் படிக்கிறதே இல்லையே. எஸ், பர்சானிஃபிகேஷன் ஆயிரும், அப்புறம் மிகைப்படுத்தி பேசுறோங்கிற மாதிரி. I heard sounds of petals. I heard the sounds of pearls in the seashore and it felt like my girl is walking down. ஆமாவா? லவ்வுங்க அவ்வளோ லவ் பண்ணி படிச்சாதாங்க இங்கிலீஷ்ல வரும். எஸ், I was sitting in the seashore all alone, listening to the sounds of the pearls and just felt my girl was walking down. அப்ப என்ன அர்த்தம்? என்ன எதோட கம்பேர் பண்றாங்க? மெட்டஃபர் இருக்குங்க. கேர்ள், அந்த பொண்ணு நடந்து வர சவுண்ட் வந்து
பேர்ல்ஸ் உருண்டு வர மாதிரி மெட்டஃபரா? அப்ப இமேஜரியா அது? அந்த பொண்ணெல்லாம் அந்த பொண்ணு நடந்து வந்தா எப்படி நடந்து வரும்? பேய் நடந்து வர மாதிரி தான் ஒரிஜினலா இருக்கும். தம் தம்னு. பட் இமேஜினேஷன் வந்து பேர்ல்ஸ் அப்படியே செத்துற மாதிரி. லவ்ல டவுட்ல கேட்க கூடாது. அது லவ், அதை முடிச்சிருங்க. பிரச்சனையே இங்க ரெட்டாரிக்கல் கொஸ்டின்ல கான்செப்ட் டவுட் வரக்கூடாது. ஒரு காதல்ல ஒரு சென்டென்ஸ் சொன்னா அது லவ் பண்ண கூட விட மாட்டீங்களா தேவப்பிரியா? என்ன பிரச்சனை உங்களுக்கு? So write down the description creates a picture in the reader's mind. அந்த டிஸ்கிரிப்ஷன் அந்த 4 லைன்ல சொல்லி இருக்கிறது அந்த படிக்கிறவனுக்கு வந்து அவனோட கேர்ள் ஃப்ரெண்டே நடந்து வர மாதிரி ஒரு பிக்சர் கிரியேட் பண்ணும்ல, மருது கிரியேட் ஆயிருக்குல்ல, அந்த மாதிரிதான். திருப்பி சொல்லுங்க. Her voice sounds like a mermaid. Okay. ஏன் mermaidோட ஒருத்தன் கம்பேர் பண்ண போறான்? ஏஞ்சலோடவாது கம்பேர் பண்ணுவான். mermaidக்கு காலே இருக்காது, அவன் எப்படி கம்பேர் பண்ணுவான்? ஒரு நியாயம் வேண்டாமா? எஸ். So yes, voice. I can hear and I can feel. Even without her or even without him, I can feel and hear and smell him. அப்படின்னா அது என்ன? இமேஜினேஷன்ல you hear somebody, feel somebody, smell somebody. உடனே ஷீன்னு வச்சு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருந்தா அவங்களா நீங்கன்றுவாங்க. அதனால நான் இப்படி மாத்திக்கிறேன். லவ் பண்ணும்போது கூட கரெக்டா லவ் பண்ணுங்கிற மாதிரி. 11. எஸ். ஸோ இமேஜரிக்கு வந்து the description creates a picture in the reader's mind. அந்த போயம்ல இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் creates a picture. எங்க கிரியேட் ஆகும்? படிக்கிறவரோட மனசுல, ரீடர்ஸ் மைண்ட்ல. அது இமேஜரி. ஓகே. எக்ஸாம்பிள், we can see and hear, count, read and write. ஒரு மெஷின் இது எல்லாமே பண்ணும். we can see, hear, read, write, count எல்லாமே. அப்போ நம்ம அந்த சென்டென்ஸ் படிக்கும்போது a machine can hear, a machine can read, a machine can write, a machine can count அப்படிங்கும்போது நம்ம மனசுல என்ன ஓடுது? ஒரு மனுஷன் உட்கார்ந்து அதெல்லாம் பண்ற மாதிரி நம்ம இமேஜின் பண்றோமா? இப்போ ஒரு இமேஜரி கிரியேட் ஆகுதா? அகெயின் இது வந்து பர்சானிஃபிகேஷன். ஒரு மெஷினுக்கு வந்து கேட்கறக்கு இருக்கு, பேசுறதுக்கு இருக்கு, எழுதுறதுக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு கேரக்டர் கொடுக்குறோம், ஹியூமன் கேரக்டர். ஸோ பர்சானிஃபிகேஷனும். ஸோ அது இமேஜரி. ஓகே. ஸோ எக்ஸாம்பிள் யூ கேன் ரைட் டவுன். we can hear and we can hear. இது அந்த the secret machine ஒரு போயம் இருக்குல்ல, சீக்ரெட் மெஷின் தானே அது? some machine. what is that fourth? Yes, ma'am. Secret mission. The secret of the machines. அந்த போயம்ல இருக்க ஒரு சென்டென்ஸ், secret of the machines. we can see and hear and count and read and write. we can see and hear and we can read and count and write. அப்ப என்னன்னா அதை படிக்கும் போது நம்ம ஒரு படிக்கிறவங்களுக்கு இமேஜின் பண்ண முடியும். அந்த மெஷின் உட்காந்து மனுஷன் மாதிரி 2 கை காலோட வேலை செய்யற மாதிரி ஒரு இமேஜினேஷன் வருதா? அது இமேஜரி. 11th figure of speech. Okay. 12th one, contrast. Twelfth one, contrast. Twelfth one kulla contrast, antithesis, oxymoron. எல்லாமே எழுதிக்கலாம். contrast, antithesis and oxymoron. Okay. So contrast na in opposite words separated by a conjunction, usually kind and cruel at the same time. இப்ப கைண்டுங்கிறதும் க்ரூயலுங்கிறதும் ஆப்போசிட். செப்பரேட்டட் பை கன்ஜக்ஷன், கைண்ட் அண்ட் க்ரூயல். ஸோ யூஸ்வலா அது வந்து எப்பவுமே ஒரு கன்ஜக்ஷன்ல செப்பரேட் பண்ணியிருப்பாங்க. பட் ஆக்சிமொரான்னா என்ன அப்படின்னா குவாலிட்டிஸை கம்பேர் பண்ணும்போது. ஆன்டிதீசிஸ் அப்படின்னா யூஸ்வலி 2 different ஆப்போசிட் வேர்ட். கான்ட்ராஸ்ட்ங்கிறது நார்மலா 2 ஆப்போசிட் திங்ஸ், ஷார்ட் டால்.
small big அது antithesis-க்கு we can give this example young age youth age அந்த மாதிரி ரெண்டு விஷயங்கள் ப்ராப்பரா குவாலிட்டிஸை கம்பேர் பண்ண ஆக்சிமோரான் புரிஞ்சிருச்சா என்னன்னு கான்ட்ராஸ்டுக்கு வந்து ஸ்மால் நார்மல் திங்ஸ் சின்ன சின்ன நார்மல் திங்ஸ் சிட் ஸ்டாண்ட் ஆப்போசிட்டா I sat and stood at the same time waiting for the doctor to tell me a good news out of the I sat and stood at the same time waiting for the good news அப்ப என்ன உட்கார்றேன் எந்திரிக்கிறேன் என்ன பண்றேனே தெரியல வெயிட்டிங் ஃபார் த குட் நியூஸ் அப்போ சிட்டிங் ஸ்டாண்டிங் ரெண்டு ஆப்போசிட் திங்ஸ் மட்டும் வேலை செய்யுது கான்ட்ராஸ்ட் போட்டுக்கலாமா லிசனிங் டு மை மதர் ஆர் tasting my mother cook I felt all the emotions at the same time youth getting old getting young எல்லாமே ஒரே டைம் அப்ப ஏதோ ரெண்டு எமோஷன்ஸ் ஹேண்டில் பண்ண ஆன்டிதீசிஸ் ரெண்டு டிஃப்ரெண்ட் குவாலிட்டிஸ் இன்னசென்ட் and cruel kind and cruel rough smooth வந்து antithesis இந்த மாதிரி ஏதாவது ரெண்டு குவாலிட்டிஸை கம்பேர் பண்ணா ஆக்சிமோரான் எல்லாமே ஆப்போசிட் தான் ஜென்ரலா ஸ்கூல் புக்ல வெறும் கான்ட்ராஸ்ட் மட்டும் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆக்சிமோரான் யூஸ் பண்ணுவோம் சில இடத்துல கான்ட்ராஸ்ட் அப்படின்னா சிம்பிள் ஆப்போசிட் திங்ஸ் கன்வேட் இன் த சேம் சென்டென்ஸ் சிம்பிள் ஆப்போசிட் திங்ஸ் ரைட் டவுன் கான்ட்ராஸ்ட் வந்து சிம்பிள் ஆப்போசிட் திங்ஸ் ரெண்டு opposite things in the same sentence for example sit stand வேற என்ன short tall small big அந்த மாதிரி antithesis னா two different emotions மாதிரி ஏதாவது crying smiling crying laughing youth and aging young and old அந்த மாதிரி qualities compare பண்றோம் innocent cruel kind cruel வேற cunning cruel innocent and kind அந்த மாதிரி குவாலிட்டிஸ் ஆப்போசிட்ல இருந்தா அது ஆக்சிமோரான் ஜெனரலா ஆப்போசிட் தான் கான்ட்ராஸ்டா ஆன்டிதீஸ் ஆக்சிமோரான் இது மூணுல ஏதோ ஒன்னு ஆப்ஷன்ல இருந்துச்சுன்னா ஏதோ ஒன்னு போட்டுட்டு வந்துடலாம் ரொம்ப ஸ்பெசிபிக்கா அது குவாலிட்டியை கம்பேர் பண்ணிருக்காங்களா ஆக்சிமோரானும் இருக்கு ஆப்ஷன்ல ஆன்டிதீசிஸும் இருக்கு கான்ட்ராஸ்டும் இருக்குன்னா குவாலிட்டி கம்பேர் பண்ணா ஆக்சிமோரான் பட் இவ்வளோ டெக்னிக்கலா உங்களுக்கு தேவைப்படாது பட் நீங்க தெரிஞ்சுக்கோங்க அவ்வளவுதான் புரிஞ்சிருச்சா கான்ட்ராஸ்ட்னா என்ன ஆன்டிதீசிஸ்னா என்ன ஆக்சிமோரான்னா என்ன ஆக்சிமோரானுக்கு பெருசா டவுட் வராது கான்ட்ராஸ்டும் ஆன்டிதீசிஸ் தான் டவுட் வரும் இது நார்மலா சின்ன விஷயமா இல்ல ஏதாவது ஆன்டிதீசிஸ் மாதிரி கம்பேர் பண்ணிருக்காங்களா இதுக்கு என்ன ஒரே ஒரு ஆன்சர் என்னன்னா ஆன்டிதீசிஸும் கான்ட்ராஸ்டும் ஒரே ஆப்ஷன்ல இருக்காது அப்படி ஒரு கொஸ்டின் அது வரை பார்த்ததே இல்லை ஓகே ஸோ டோன்ட் வரி தெரிஞ்சுக்கோங்க பட் டோன்ட் வரி ஓகே ஸோ 12th one 13th one ஆக்சிமோரானுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க என்னங்க ஆக்சிமோரான் எக்ஸாம்பிள் ஆக்சிமோரானுக்கு எக்ஸாம்பிள் Clearly confused. kind and cruel வேற Clearly confused. happy and sad okay Ma'am, if conjunction is used, like the examples you gave right now, happy sad என்னங்க yeah, சாரி that comes under contrast, right? கேக்கல Oxymoron should not, ma'am, the examples you gave right now, conjunctions are coming, right? So it has to be contrast. It cannot be oxymoron. Oxymoron comes as a phrase without any use of conjunction between not necessarily Okay. Not necessary. So how do we differentiate between contrast and No, you are only trying to find out what is conveyed in the opposite form, right? Why are you going to identify a conjunction in between? That doesn't No, make how do you differentiate between contrast and oxymoron? Very simple. Oxymoron is when two qualities are in total contrast there. Avladha. Why are you worried about the conjunction there? So when qualities are mentioned, you don't use the word contrast. Yes. I mean, when they are totally in opposite, you don't call it a contrast figure of speech, you call it an oxymoron. Oxymoron. Okay. Okay, ma'am. And happy sad comes in antithesis or oxymoron, ma'am? Happy and sad antithesis. ஓகே நான் தான் சொல்றேன் இது இவ்வளோ டீடைல்ல இப்ப நீங்க இதை எழுதி வச்சுக்கோங்க நம்ம போயம் படிக்கும் போது மேபி யூல் கெட் எக்ஸாம்பிள்ஸ் அது இன்னும் அப்போ கிளியர் ஆயிரும் ஓகே ஃபைன் நெக்ஸ்ட் வந்து
connotation COONNOTATION 12 எத்தனாவது வருஷம் 13 okay what is connotation something that connotes something இதை நம்ம அடிக்கடி யூஸ் பண்றோம் தான் ஒரு வார்த்தை வேற ஏதோ ஒரு அர்த்தத்தை கொடுக்கறோம் அப்படிங்கிற மாதிரி that connotes to what இந்த கனோட்ங்கிற வேர்ட் அடிக்கடி யூஸ் பண்ணியிருக்கோமா இல்லையா இல்லையா அப்படியே ஏதோ இங்கிலீஷே இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுற மாதிரி ஒரு பார்வை பாக்குறீங்களே வாட் இஸ் கனோட்டேஷன் ரைட் டவுன் ஃபர்ஸ்ட் a particular word is connoted to another word ஒரு வார்த்தைய ஸ்பெஷலா ஃபீல் பண்றதுக்காக அதை இன்னொரு மீனிங் வச்சு கன்வெர்ட் பண்றோம் she's as beautiful as a fairy tale என்ன கன்வெர்ட் பண்றீங்க அந்த பொண்ணு ஒரு fairy tale அளவுக்கு அழகுன்னு கன்வெர்ட் பண்றீங்கல்ல ஏன் கோபிகா தேவப்பிரியா பாக்குறீங்க she's as beautiful as a fairy tale na you're trying to connote that she's very beautiful இல்லையா so and the connotation meaning என்னன்னா a particular word is connoted to another word ஒரு வார்த்தையை அதை சிறப்பிக்கிறதுக்காக சிறப்பிக்கிறதுக்காக இன்னொரு வேர்ட் யூஸ் பண்ணா அது கனோட்டேஷன் கனோட்டுங்கிறதுல நம்ம நார்மல் வேர்டு தான் like describe imply or suggest describe மாதிரி இன்னும் பெட்டரா describe பண்ற மாதிரி imply or to suggest என்னங்க to imply or to suggest imply எல்லாம் வேணாம் to connote that's all imply is different imply னா மீனிங்கே அதுதான் you're implying a different meaning you வந்து you're trying to connote அவ்வளவுதான் அந்த வேர்டை சிறப்பிக்கிறதுக்காக இன்னொரு வேர்ட் யூஸ் பண்றீங்க write down an example though our smoke may hide the heavens from your sky though our smoke may hide the heaven from your eyes okay smoke may hide the heavens from your eyes அப்போ புகை மூட்டமா இருந்தா நமக்கு என்ன கண்ணுக்கு தெரியாது ஸ்கை கண்ணுக்கு தெரியாது அப்ப இந்த ஹெவனை வந்து ஸ்கையோட கம்பேர் பண்றோமா அப்ப ஸ்கையை வந்து ஹெவன்னு கன்வெர்ட் பண்றாங்களா சொர்க்கத்துக்கே போயிருவோம்னா எல்லாரும் மேலதானே காமிக்கிறோம் ஆமா தானே நரகத்துக்கே போயிருவோம்னாலும் மேலதான் காமிக்கிறோம் எஸ் சோ ஸ்கை அண்ட் ஹெவனை வந்து ஸ்கையை வந்து ஹெவனோட கன்வெர்ட் பண்றோம் there is a connotation here that's all okay our smoke may hide the heaven from your eyes so sky and heaven are compared next connotation 14 next figure of speech போர்டு மறைக்குதுங்க போர்டு மறைக்குதா எழுதுங்க yes next figure of speech hyperbole 14th one ரொம்ப ஓவரா எக்ஸாஜரேட் பண்ணி ஒரு விஷயத்த சொல்றது தான் ஹைப்பர்போல் ஓவர் எக்ஸாஜரேஷன் இந்த பர்டிகுலர் சென்டென்ஸ் எஸ் ஓவர் எக்ஸாஜரேஷன் எப்படி எக்ஸாம்பிள் என்ன நான் எக்ஸாம்பிள் சொல்லுவேன் அப்புறம் எல்லாரும் சிரிப்பீங்க நீங்களே சொல்லுங்க பரவாயில்லையா எஸ் ஒரு டின்னருக்கு போலான்னு பிளான் பண்ணிக்கிட்டா யூஸ்வலா டின்னருக்கு போலான்னு பிளான் பண்ணாலே wives go early husbands come late டின்னருக்கு இது வந்து யூஷுவல் ஃபினாமினா தானே அப்ப என்னன்னா அப்பதான் 10 நிமிஷம் தான் ஹஸ்பண்ட் லேட்டா வந்திருந்தாலும் இந்த 10 நிமிஷம் நமக்கு ஒன்றும் பெருசா பசிச்சிருக்காது ஆனா அந்த டின்னர் ஃபுல்லா நம்ம டார்கெட் பண்ணணும்னு முடிவு பண்ணதுனால அவ்வளோ பசி வந்து மயக்கமே வர மாதிரி ஆயிடுச்சு ஒரு 5 நிமிஷம் லேட்டா வந்தீங்க நான் மயங்கி கீழே விழுந்திருப்பேன் ரெஸ்டாரண்ட்ல இருந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருப்பாங்க அந்த அளவுக்கு எக்ஸாஜரேட் பண்ணி அந்த 10 நிமிஷம் லேட்டா டார்கெட் பண்ணுவோம்ல
பசிச்சிருச்சு அவ்வளவுதானே. அது ஏன் இவ்வளவு பெருசா பேசுறேன்னா என் பசி எனக்கு தான் தெரியும். காமெடி வரும், ஒரு கான்செப்ட் வருமா வராது. அப்ப சம்திங் ஸ்மால் தட் யூ எக்ஸாஜுரேட். அதுதான். ஐ வாஸ் சோ ஹங்கிரி தட் ஐ குட் ஈட் அ ஹார்ஸ். அதுக்காக போய் குதிரைவா சாப்பிட முடியும்? இல்ல, நான் அந்த அளவுக்கு ஹங்கிரியா இருந்தேன். யூ ஹட் கம் லேட் அப்படிங்கிற ப்ரூவ் பண்றதுக்காக. ஸோ அப்ப ஹைப்பர்போல்னா டு ஆக்சுவலி கன்வே சம்திங் சோ பிக், பெருசா அதை எக்ஸாஜுரேட் பண்ணி பேசணும். என்னை நிக்க வச்சுட்டே இல்லை நீ 10 நிமிஷம், மை ஃபீட் ஆர் கில்லிங் மீ சொல்லியிருக்கீங்களா? என் காலை என்னை கொன்ற அளவுக்கு வலிக்குது, கால் அவ்வளோ வலிக்குது, என்னை 10 நிமிஷம் நிக்க வச்சுட்டே இல்லை அப்படின்னு. அதெல்லாம் தான் எக்ஸாஜுரேஷன். ஐ எம் சோ ஹங்கிரி தட் ஐ குட் ஈட் அ ஹார்ஸ். மை ஃபீட் ஆர் கில்லிங் மீ. வேற என்னது? வேற என்னெல்லாம் ஹைப்பர்? He can move mountains. சாரி, He can move mountains. she can move mountains. வராது. ஓகே, ஐ கேன் மூவ் மவுண்டன்ஸ் அப்படின்னு சொன்னாதான் ஹைப்பர்போலா இருக்கும். ஷீ கேன் மூவ் மவுண்டன்ஸ் நம்ம யாரோ காம்ப்ளிமெண்ட் பண்றோம்னு போயிடும். ஹைப்பர்போல் யூஸ்வலி வந்து நம்மளே எக்ஸாஜுரேட் பண்ணிக்கிட்டா தான் உண்டு. ஃபைன். அதுக்கப்புறம் எங்காவது ஒரு பஸ்ஸோ காரோ ஸ்லோவா போனா ஐ திங்க் தட் ரைட் லுக் லைக் அ ஃபார்எவர் ஜேர்னி சொல்லியிருக்கமா? இன்னும் வாழ்க்கை ஃபுல்லா பயணம் பண்ணிக்கிட்டே இருந்த மாதிரி அது தோணுச்சு அப்படின்னு. தட் ரைட் லுக் லைக் அ ஃபார்எவர் ஜேர்னி. எஸ். ஸோ அதெல்லாம் ஹைப்பர்போல். when you exaggerate something. Exaggerate something. exaggerate. Exaggerate something. For example, that ride looked like a forever journey. My feet are killing me. I was so hungry that I could eat a horse. Yes, example adallam. Okay, next write down. 14 முடிஞ்சிருச்சா? அடுத்தது 15. Allusion. 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 It is a reference to people, places, or events. It's a reference to people. A reference to people, places, or events. இப்போ ஏதாவது ஒரு பீப்புளையோ ஒரு பிளேஸையோ அதை ரெஃபர் பண்ணணும், either directly or indirectly. Directly or indirectly. Directly or indirectly. Example, catch 22. What is a catch 22? Boys, what is catch 22? சொல்லுங்க கரெக்டா. 22வது பால கேட்ச் பண்ணா கேட்ச் 22 மேம்ங்கிறீங்களா? 22வது பால் எத்தனாவது ஓவர்ல வரும்? 4வது ஓவர்ல தானே வரும். அதுக்கே இவ்வளவு நேரம் யோசிக்கிறீங்க. ஓகே, அல்யூஷன்னா ஏதாவது ஒரு ரெஃபர் பண்ணணும் டு பீப்புள், பிளேசஸ் ஆர் ஈவெண்ட்ஸ் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி. ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். ஐ எம் ஜூலியட் டு யுவர் ரோமியோ. ஐ எம் ஜூலியட் டு யோர் ரோமியோ ஆர் டு மை ரோமியோ. ஓகே, அப்ப ஏதோ ஒரு விஷயத்த ரெஃபரன்ஸா சொல்றோம்ல, பீப்புளோ பிளேஸோ திங்கையோ. ஐ எம் ஜூலியட் டு ரோமியோ. ஒரிஜினலா ரோமியோக்கு தான் ஜூலியட், பட் என்னோட ரோமியோக்கு நான் தான் ஜூலியட்னு சொல்ற மாதிரி இருக்குல்ல. ஐ எம் ஜூலியட் டு ரோமியோ. ஸோ யூ ஆர் ரெஃபரிங் சம்திங் இதர் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி. இன்னொரு எக்ஸாம்பிள், கேட்ச் 22 அப்படின்னா நோ வின் சிச்சுவேஷன், யாருமே ஜெயிக்கல. கேட்ச் 22 டிரா, நோ வின் சிச்சுவேஷன். வேற எக்ஸாம்பிள், ரோஸ் இஸ் a real Einstein. இப்போ ரோஸை வந்து ரியல் ஐன்ஸ்டீனோட கம்பேர் பண்றோம். இந்த அளவுக்கு டீடைல் எல்லாம் அங்கே அல்யூஷன் இல்லை ஸ்கூல் புக்ஸ்ல. பட் அல்யூஷன் அப்படின்னா ஐ எம் அ ஜூலியட் டு யுவர் ரோமியோ எழுதிக்கலாம்.
ஏதோ ஒரு விஷயத்த ரெஃபர் பண்றோம் அப்படின்னு. ஐ எம் ஜூலியட் டு யுவர் ரோமியோ. Ma'am, Rose is a real. Einstein, Albert Einstein. Yes, Rose is a real Einstein. ரோஸ்ங்கிறது ஒரு கேரக்டர், ரோஸ்ங்கிறது ஒரு பேரு. எயின்ஸ்டீன் அளவுக்கு அவங்க ஏதோ கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க. ரோஸ் இஸ் ரியல் எயின்ஸ்டீன். அப்படி இந்த ரோஸ் கிடையாது, ஐ லவ் யூ ரோஸ் கிடையாது. டன். ஸோ அல்யூஷன்னா ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ், பீப்புள், பிளேசஸ், ஈவெண்ட்ஸை வச்சு ரெஃபர் பண்றது. ஓகே, நெக்ஸ்ட் இந்த மாதிரி சில ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்திருக்கீங்களா? எஸ், இந்த மாதிரி சென்டென்ஸ் பார்த்திருக்கீங்களா? அப்ப இது என்னது? இந்த சென்டென்ஸ் எல்லாம் என்ன? எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸா? ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்ல தட்ஸ் கால்ட் அப்போஸ்ட்ரோஃபே. APOSTROPHE. ஓகே, அப்போ இது டைரக்டா அட்ரஸ் பண்ணது யாரையோ. ஓ டெட், ஐ விஷ் யூ வர் அலைவ் அப்படின்னா யாரோ செத்து போன ஒருத்தரை நீ உயிரோடு இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லுது இல்ல. எஸ். ஓ மேன், ஐ மீன் இட் அப்படின்னா யாரோ இல்லாத ஒருத்தரை நீ அப்படி நினைச்சுக்கிட்ட, நான் இதை அப்படியே மீன் பண்றேன் அப்படின்னு. எஸ். ஸோ இட் இஸ் a ரெஃபரன்ஸ் ஆர் a டைரக்ட் அட்ரஸ். இவங்களுக்கு தான் அது டைரக்டா அட்ரஸ் பண்ணுது, இவங்களுக்கு தான் இது டைரக்டா அட்ரஸ் பண்ணுது, இவங்களுக்கு தான் இது டைரக்டா அட்ரஸ் பண்ணுது. கரெக்டா? இட்ஸ் a டைரக்ட் அட்ரஸ், இன்டைரக்ட்லி கிடையாது. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்? அல்யூஷன், அது வந்து இன்டைரக்டா சொல்லுது. கரெக்டா? இது வந்து டைரக்ட் அட்ரஸ். டைரக்டா அட்ரஸஸ் இல்லாத ஒருத்தர், ஆப்சென்ட் ஆர் டெட், இல்லைன்னா ஒரு ஆப்ஜெக்ட, இல்லைன்னா ஒரு பர்சானிஃபைடு ஆப்ஜெக்ட, ஏதோ ஒரு ஐடியாவை இன்டைரக்டா அட்ரஸ் பண்ணுது. அதுதான் அப்போஸ்ட்ரோஃபே. இது ஒரு ஃபார்ம் ஆஃப் பர்சானிஃபிகேஷன் தான். ஓ காட், ஓ காட். ஸோ இது வந்து டைரக்ட் அட்ரஸ். ஒரே இது மட்டும் எழுதிருங்க. டைரக்ட் அட்ரஸ் டு சம்படி டெட், டு சம்படி ஆப்சென்ட் ஆர் டு அ பர்சானிஃபைடு ஆப்ஜெக்ட். To somebody absent, to somebody dead or to personified object. யாரோ இறந்தவங்களையோ இல்லாத ஒருத்தவங்களையோ இல்ல ஒரு பர்சானிஃபைடு ஆப்ஜெக்ட், உயிர் கொடுத்திருக்கிற ஒரு ஆப்ஜெக்டை நம்ம டைரக்டா அட்ரஸ் பண்ணா அது வந்து அப்போஸ்ட்ரோஃபே. சொல்லுங்க. கொஸ்டின் மார்க்லாம் வராது, இந்த மாதிரி தான் வரும். சரி, அடுத்தது ரொம்ப ப்ராக்டிக்கலா நம்ம யூஸ் பண்றதுதான். பயங்கரமா திட்டணும்னு தோணுமா? என்ன சிரிக்கிறீங்க? எஸ், பயங்கரமா திட்டணும்னு தோணும். ஓகே, இப்ப என்ன வேணும்? அது நடந்திருக்கா? ஹலோ, ஓகே, வாட் யூ வாண்ட், அவ்வளவுதான். எஸ். அப்ப அது ஆக்சுவலா சென்டென்சஸ்ல எப்படி ஃபில்லர் போடுறது? எத்தனாவதுங்க? 17. ஓகே, இப்போ somebody has did something to me. இப்போ டெய்லி நடக்கிறதா. கார் இங்க நிறுத்திட்டு வந்தா போய் எடுக்கலான்னு அவசரமா போகும்போது நம்ம கீழே இருக்கிற டெல்லிவாலா ஸ்பான்சர்ஸ், டெல்லிவாலா டொனேஷன்ஸ் கொடுக்குறவங்க எல்லாம் முன்னாடி பின்னாடி சைட்ல காரை கவர் பண்ணி நிறுத்திடுவாங்க, எடுக்கவே முடியாது. அப்போ அங்க போய் அவனை கூப்பிட்டு எக்ஸ்கியூஸ் மீ, ப்ளீஸ் டேக் த கார். எஸ், தோணுமா? சாரி, ப்ளீஸ் டேக் யுவர் வெஹிக்கிள். அப்ப எக்ஸ்கியூஸ், என்னென்னமோ சொல்லணும்னு தோணும். என்னென்ன தோணுன்னு உங்களுக்கே தெரியும்ல. இப்போ ப்ளீஸ் ரிமூவ் யுவர் பைக் நியர் மை கார். இந்த இடம் சொன்னா வேற மாதிரி ஆயிரும். எஸ். அப்போ இது மாதிரி நிறைய நடக்குமா? ஒரு தடவை ஐ வாஸ் ரைட்டிங் மை இன்டர்னல் எக்ஸாமோ ஏதோ செமஸ்டரோ காலேஜ்ல, பக்கத்துல ஒரு மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட். மெக்கானிக்கல்னாலே உங்களுக்கு தெரியும்ல, டான்ஸ். ஒண்ணுமே படிச்சுட்டு வரல தலைவர் எக்ஸாமுக்கு. யூஸ்வல் எப்பவும் போலதான். நான் ஏதோ அந்த எக்ஸாமுக்கு நல்லா படிச்சுட்டு போயிட்டேன். நான் எழுதிக்கிட்டே இருக்கேன். நான் எழுதுறதே அவனுக்கு டென்ஷன் ஆகுது.
கதவை தட்டி பெஞ்சை தட்டி ஆட்டுறான், எல்லாமே பண்றான். எனக்கு டேய் அப்படின்னு தோணுச்சு. அண்ணா ப்ளீஸ்ண்ணா. தோணுமா தோணாதா? சீனியர் ஏன் இப்போ ஐ வாஸ் ரைட்டிங், நம்ம ஏதோ அன்னைக்கு அந்த பேப்பர்ல வந்து நம்ம இம்ப்ரெஸ் பண்ணோம், நம்ம ஸ்டாஃப் நம்ம ரொம்ப நம்புறாருன்னு எக்ஸாம் எழுதிட்டு இருந்தா அவன் ஒன்றும் படிக்காம வந்துட்டு பெஞ்சை தட்டுறான், ஆட்டுறான், நகர்றான், உட்காடுறான். லைக் he could not control. அந்த இன்விஜிலேட்டர் வேற 3 மணி நேரம் கழிச்சு தான் வெளியிடுவேன்னு சொல்லிட்டாரு. அப்ப அவனோட எமோஷன்ஸ் எப்படி இருக்கும்? நம்மள எழுதுடாம இருக்கான், நம்ம எமோஷன் இப்ப நாமளே அதிசயமா ஒரு எக்ஸாம் படிச்சு போயிருக்கோம், ஏன்டா டே அப்படிங்கிற மாதிரி. திரும்பி டேய் அண்ணா ப்ளீஸ் நான் ஆட்டாதீங்க, நான் எக்ஸாம் எழுதணும், நான் பாஸ் ஆயிடணும், ஃபெயில் ஆனா எங்க அப்பா திட்டு வரணும் அப்படின்னு சொல்ல தோணல. அந்த டேக்கு அப்புறம் ஒரு இது இருக்கும்ல. எஸ், இது யூஸ்வலா எல்லா இடத்துலயுமே இருக்கும்ல. இது நம்ம சென்டென்சஸ்ல, போயம்ல, ப்ரோஸ்ல எல்லாமே இருக்கும்ல. அப்படி வந்தா அது ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். இட்ஸ் கால் எலிப்சிஸ். இது ஒண்ணுதான் நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எலிப்சிஸ், இட்ஸ் a figure of speech called ellipsis. யாராவது ஒருத்தர் வந்து ஒரு பெரிய இன்சிடென்ட் சொல்லிட்டு இருப்பாங்க, ஓ நான் அப்படி நினைச்சேன், சரி விடு அப்படின்னா அந்த எப்படி நினைச்சேன்னு சொல்லவே மாட்டோம் கடைசி வரைக்கும். பட் ஐ தாட் ஹி வாஸ், அங்கே டாட்ஸ் வந்துடும். அது வந்து எலிப்சிஸ். எலிப்சிஸ்னா என்ன? யூஸ்வலா சோலார் எக்லிப்ஸ், எலிப்சிஸ் அந்த மாதிரி ஏதாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹிடன் மாதிரி, ஹைடன் இல்ல ஹிடன். எஸ், எலிப்சிஸ். 17. என்னாச்சு? சென்டென்ஸ் எப்படி எழுதுறதா? சும்மா எழுதுங்க, காசா பணமா. நீங்க உங்க ஹஸ்பண்ட் நினைச்சு எழுதுங்க, நீங்க உங்க எனிமிஸ் யாராவது நினைச்சு எழுதுங்க. ஏன் சென்டென்ஸ் எல்லாம் இங்கிலீஷ்ல நினைக்கிற ஆளை பொறுத்து எப்படி வேணா வரும். ஃபைன். ஸோ எக்ஸ்கியூஸ் மீ. அப்புறம் யூஸ்வலி திஸ் இஸ் a நைஸ் எக்ஸாம்பிள். ஓகே ஓகே ஸோ வாட், என்னென்னமோ சொல்லணும்னு தோணும், பட் ஒண்ணுமே சொல்லாம ஓகே இப்போ என்ன பண்றது அந்த மாதிரி கேட்போம்ல. ஸோ தட் இஸ் a hidden thing. ஸோ அது வந்து ellipsis. A series of dots that indicate an intentional omission of words. இன்டென்ஷனா நீங்க அந்த இடத்துல சில வார்த்தைகளை யூஸ் பண்ணல. எக்ஸ்கியூஸ் மீ, ப்ளீஸ் கார் எடுங்க. அப்ப அந்த இன்டென்ஷன் அங்க என்னென்னமோ இருந்திருக்கும், ஆனா இன்டென்ஷனலா அந்த வேர்ட் எடுக்கல. எஸ், பக்கத்துல உட்காந்து எக்ஸாம் எழுதும் போது டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க ஒருத்தன், அது படிச்சுட்டு போன எக்ஸாமுக்கு எப்படி என்ன கோவம் வரும்? இன்டென்ஷனா என்னென்னமோ சொல்லணும்னு தோணும். நம்ம சீனியரா போயிட்டான், எக்ஸாம் முடிஞ்சு நம்ம வெளியே போகணும், உயிரோட வீட்டுக்கு போகணும்னு தோணும் போது இன்டென்ஷனலா அந்த வேர்ட் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு ஆனா ப்ளீஸ்னா அப்படின்னு சொல்ல தோணும்ல. அதான் இன்டென்ஷனலா அவாய்டிங் சர்டன் வேர்ட்ஸ் which happens between your mother-in-law and you many a times. Yes, daily occurrence la many a times. To avoid problems, husbands use ellipsis every day to the wife. ஆமாவா இல்லையா? எவ்ரிடே யார் யூஸ் பண்ணுவானா? ஹஸ்பண்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க, வைஃப் யூஸ் பண்ண மாட்டாங்க. வைஃப் எல்லாம் இன்டென்ஷனா அன்இன்டென்ஷனலா இருக்கிறதுல பேசிட்டு போயிடுறது, பேசினா பிரச்சனை வந்துருமே இன்டென்ஷனலா அவாய்ட் பண்றது ஹஸ்பண்ட்ஸ் தான். எலிப்சிஸ். ஓகே, 8th one ரைட் டவுன். பாராடாக்ஸ். என்னங்க பெஸ்ட் எக்ஸாம்பிள்? பெஸ்ட் எக்ஸாம்பிள் அதானா? ஆமா, ஹஸ்பண்ட்ஸ் யூஸ் a lot of ellipsis and my husband is only made up of ellipsis. அதுவும் எக்ஸாம்பிள் எழுதிக்கலாம் நீங்க. 100 வேர்ட்ஸ்க்கு ஒரு வேர்டு தான் பேசுவார், 99 வேர்டுக்கு நான் 999 பிரச்சனை பண்ணுவேன்னு பயம்தான். நெக்ஸ்ட் பாராடாக்ஸ். விச் ஒன்? 18th. பாராடாக்ஸ். So what is a paradox? Statement appears to contradict itself. ஒரு ஸ்டேட்மெண்ட்டே ஆப்போசிட்டா இருந்தா அது பாராடாக்ஸ். ஸ்டேட்மெண்ட்டே கான்ட்ராஸ்டா இருக்கும், கான்ட்ராடிக்டடா, கான்ட்ரடிக்டட், contradicts itself. Okay, antithesis, contrast, oxymoron la words. Statement e contrast irukku. For example, to bring peace we must war. அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லிட்டா, நிம்மதியா நியூக்ளியர் ஃபேமிலிக்கு போயிடணும் அப்படின்னா முதல்ல ஜாயிண்ட் ஃபேமிலியில சண்டை போட்டா நிம்மதியா நியூக்ளியர் ஃபேமிலிக்கு. இதானே எல்லாரும் ஃபாலோ பண்றது. டு பிரிங் பீஸ் வி மஸ்ட் வார். இது ஒரு இந்த ரெக்கார்டிங் கேட்குற ஒருத்தன் என்னை பார்த்து என்ன நினைப்பான்? பட் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்றேன், இது எதுக்கும் கம்பெனி பொறுப்பாயிராது. டு பிரிங் பீஸ் வி மஸ்ட் வார். அப்படி கூட வச்சுக்கலாம் ஏன் வர்ஷினி. எஸ், டு பிரிங் பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் வி மஸ்ட் ஸ்ட்ரகிள் அண்ட் லேர்ன்.
Yes, to bring peace we must war. அப்ப ரெண்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்ல ரெண்டு கான்ட்ரடிக்ஷன் இருந்தா அது பாராடாக்ஸ் ஸ்டேட்மெண்ட். Okay, to see my mother happy I had to struggle my life through my life. Okay, நான் என் வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டப்பட்டு எங்க அம்மாவை ஹாப்பியா பாக்குறதுக்காக, எங்க அப்பாவை ஹாப்பியா பாக்குறதுக்காக. So to bring peace I must war. Yes, முடிச்சிட்டீங்களா? 18th one. 19th one, onomatopoeia. O-N-O. Okay. Onomatopoeia. அது pronunciation அதான். M-A-T-O-P-O-E-I-A. O-N-O-M-A-T-O-P-O-E-I-A. Okay, இதுதான் சவுண்ட். நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் சிக் ஆஃப் ஹியரிங் தெம் சிப் 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 சிப். உட்காந்து ஒருத்தர் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்காங்க, இங்க குரூப் ஸ்டடி பண்றேன்னு பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, அப்ப அவங்க மைண்ட்ல என்ன தோணும்? ஐ எம் சிக் ஆஃப் ஹியரிங் தெம் பிளா 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 பிளா. அந்த சைண்ட் ஐ எம் சிக் ஆஃப் சீயிங் திஸ் டியூப் லைட் ஃபிளிக்கர் ஆன் அண்ட் ஆஃப். இந்த டியூப் லைட் வந்து ஆன் அண்ட் ஆஃப் ஃபிளிக்கர் ஆயிட்டே இருக்கு. அப்ப அந்த சவுண்ட் மாதிரி அதை நம்ம ஃபீல் பண்றோம்ல. ஐ எம் சிக் ஆஃப் ஹியரிங் திஸ் நெய்பர்ஹுட் டாக் பார்க் பார்க். பவ் பவ். பார்க்குங்கிற வேர்டு யூஸ் பண்ணாம பவ் பவ். இப்ப சவுண்ட் தானே. ஐ எம் சிக் ஆஃப் ஹியரிங் மை நெய்பர்ஹுட் டாக் டூ பவ் பவ் த்ரூ த நைட். நைட் ஃபுல்லா பக்கத்து வீட்டு நாய் கத்திட்டே இருந்துச்சு, தூங்கவே உள்ள. அதுதான். ஓகே, ஐ எம் சிக் ஆஃப் ஹியரிங் திஸ் கேட் மியாவ் மியாவ். அது குட்டியை காணோம்னு தேடி மியாவ் மியாவ் மியாவ்னு கத்திக்கிட்டே இருந்துச்சுன்னா அப்போ அந்த சவுண்ட் மூலியமா கன்வே பண்றது. The word imitates the sound associated with it. The word associates with the sound. The word associates with the sound. It refers to. அப்படின்னா ஆயே ஒழுங்கா நமக்கு தெரியாது, நீங்க வேற ரெட்டை கிளவியா அப்படின்னு ஒண்ணு இருக்கா? நான் போய் முதல்ல படிச்சுட்டு வரேன் இன்னைக்கு சாயந்தரம். ஓ, மலை வந்து சலசலவென்று பறந்தது, கலகலவென்று சிரிச்சது. ஆஹா Ma'am, the bee buzzing, the snake hissing. அந்த மாதிரி. ஆனா இந்த ரெட்டை கிளவி நான் படிச்சுட்டு வரேன் சாயந்தரம். So the word imitates the sound associated with it. The word associates with the sound, or the word associates the sound. Okay, lights flicker on and off. அப்போ ஒரு சவுண்ட் நமக்கு கேக்குதுல, lights flicker on and off. அது எக்ஸாம்பிள் எழுதிக்கோங்க. Lights flicker on and off. Okay, last one, 20th one, synecdoche. SYNECDOCHE, synecdoche. இது வந்து என்னன்னா, ஒரு விஷயம் வந்து ஹோலா கன்வே ஆகுற மாதிரி. A part is made to represent the whole. ஒரு part of the sentence. A part is meant to represent the whole thing. ஒரு சின்ன பார்ட் தான், ஆனா அந்த மொத்த விஷயத்தையும் கன்வே பண்ணுது. Okay, a part is made to represent the whole. Okay, do a quick head count. அப்படின்னா என்ன? Do a quick head count. கிளாஸ்ல சீக்கிரம் யார் யார் இருக்கான்னு அட்டெண்டன்ஸ் எடுத்துருங்க. Do a quick head count. Okay, Jack has got some new wheels. புது காரோ பைக்கோ, wheels. So usually it represents car. அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம் பட் பெரிய விஷயத்தை கன்வே பண்ணா it's a synecdoche.
I badly want to get on the waves. I badly want to get out on the waves. அப்படின்னா கடலுக்கு போகணும், ஸ்விம் பண்ணணும், குளிக்கணும், சன் பாத் பண்ணணும், அந்த மாதிரி எல்லாம் மீனிங். ஸோ a small part is meant to convey the whole meaning. So example, you can write down Jack got some new wheels. Jack got some new wheels. Do a quick head count. Jack got some new wheel. அப்புறம் do a quick head count. It's similar like a phrase. Kind of a phrase, but not a phrase. Phrase அப்படின்னா it does not have a head tail எல்லாம் இருக்காது, but it also has a head and tail. No, Jack. Okay, fine. ஸோ இப்போ வந்து நம்ம எத்தனை எழுதியிருக்கோம்? 20 ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் எழுதியிருக்கோம். இவ்வளோதான் இங்கிலீஷ்ல ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ஆனால் இல்லை, இன்னும் நிறைய இருக்கு. பட் இதெல்லாம் இப்போ பேசிக்காக படிச்சுட்டு இதை வந்து we will start using it in the poem, and அங்கங்க புதுசா படிக்கிறது நம்ம அப்படியே படிச்சுட்டே போயிடலாம். Okay, clear? Fine. Just check if you have any doubts in the figure of speech, then we'll continue with the poem.